பாடி தூயாதி தூயவரே துதிக்கின்றோம் துதி பாடல் பாடி தூயாதி தூயவரே கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே என்னாலும் துதி துதியே கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே என்னாலும் துதி துதியே துதிக்கின்றோம் துதி பாடல் பாடி தூயாதி தூயவரே துதிக்கின்றோம் துதி பாடல் பாடி தூயாதி தூயவரே கோட்டையும் குப்பை மேடாகுமே துதிக்கின்ற வேளையிலே கோட்டையும் குப்பை மேடாகுமே துதிக்கின்ற வேளையிலே எரிகோ போன்ற சூழ்நிலையும் எரிகோ போன்ற சூழ்நிலையும் மாறிடும் துதிக்கும் போது மாறிடும் துதிக்கும் போது துதிக்கின்றோம் துதி பாடல் பாடி தூயாதி தூயவரே துதிக்கின்றோம் துதி பாடல் பாடி தூயாதி தூயவரே சேனைகள் சிதறியே ஓடிடுமே துதிக்கின்ற வேளையிலே சேனைகள் சிதறியே ஓடிடுமே துதிக்கின்ற வேளையிலே யோசபாத்தின் சூழ்நிலையும் யோசபாத்தின் சூழ்நிலையும் மாறிடும் துதிக்கும் போது மாறிடும் துதிக்கும் போது துதிக்கின்றோம் துதி பாடல் பாடே தூயாதி தூயவரே துதிக்கின்றோம் துதி பாடல் பாடி தூயாதி தூயவரே சீரைச்சாலை கதவுகள் திறந்திடுமே துதிக்கின்ற வேளையிலே சீரைச்சாலை கதவுகள் திறந்திடுமே துதிக்கின்ற வேளையிலே கடுமையான சூழ்நிலையும் மாறிடும் துதிக்கும் போது மாறிடும் துதிக்கும் போது துதிக்கின்றோம் துதி பாடல் பாடி தூயாதி தூயவரே துதிக்கின்றோம் துதி பாடல் பாடி தூயாதி தூயவரே கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே என்னாலும் துதி துதியே கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே என்னாலும் துதி துதியே துதிக்கின்றோம் துதி பாடல் பாடி தூயாதி தூயவரே துதிக்கின்றோம் துதி பாடல் பாடி தூயாதி தூயவரே சிறைச்சாலை கதவுகள் திறந்திடும் சிறைச்சாலை கதவுகள் திறந்திடுமே துதிக்கின்ற வேளையிலே சிறைச்சாலை கதவுகள் திறந்திடுமே துதிக்கின்ற வேளையிலே கடுமையான சூழ்நிலையும் கடுமையான சூழ்நிலையும் மாறிடும் துதிக்கும் போது மாறிடும் துதிக்கும் போது துதிக்கின்றோம் துதி பாடல் பாடி தூயாதி தூயவரே துதிக்கின்றோம் துதி பாடல் பாடி தூயாதி தூயவரே கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே என்னாலும் துதி துதியே கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே என்னாலும் துதி துதியே துதிக்கின்றோம் துதி பாடல் பாடே தூயாதி தூயவரே துதிக்கின்றோம் துதி
அல்லேலூயா. காலையில பாடின இன்னொரு பாடல பாட போகிறோம். கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது, ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுதே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல இருக்கிறேன்னு சொல்றவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கவன சிதறலுக்கு இடம் கொடுக்காம நல்லா ஆராதிப்போம் கர்த்தரை, நல்ல ஆராதிப்போம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது, ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுதே. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுதே. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுதே, ஆண்டு நடத்திடுதே. கர்த்தர் நல்லவர், தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர் பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். பெரியவர் பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை கரத்தை பிடித்து நடத்தினாரே. கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை கரத்தை பிடித்து நடத்தினாரே. தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல தோளில் சுமந்து நடத்தினாரே. தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல தோளில் சுமந்து நடத்தினாரே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர் பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். பெரியவர் பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். வியாதி படுக்கை மரண நேரம் பலனற்ற வேளையில் தாங்கினாரே. வியாதி படுக்கை மரண நேரம் பலனற்ற வேளையில் தாங்கினாரே. விடுதலை தந்தார், பலனும் மீந்தார், சாட்சியாய் நம்மை நிறுத்தினாரே. விடுதலை தந்தார், பலனும் மீந்தார், சாட்சியாய் நம்மை நிறுத்தினாரே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர் பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். பெரியவர் பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். சோதனை நம்மை சூழ்ந்திட்ட நேரம் வலக்கரத்தால் நம்மை தேற்றினாரே. சோதனை நம்மை சூழ்ந்திட்ட நேரம் வலக்கரத்தால் நம்மை தேற்றினாரே. வார்த்தையை அனுப்பி நம்மோடு பேசி தைரியப்படுத்தி நடத்தினாரே. வார்த்தையை அனுப்பி நம்மோடு பேசி தைரியப்படுத்தி நடத்தினாரே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர் பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். பெரியவர் பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்த உண்மை உள்ளவர்.
கண்ணீர் கவலை யாவையும் பூக்க கர்த்தரேசு வருகின்றாரே. கண்ணீர் கவலை யாவையும் பூக்க கர்த்தரேசு வருகின்றாரே. கலங்கிட வேண்டாம், பயப்பட வேண்டாம், அவரோடு நாமும் பறந்து செல்வோம். கலங்கிட வேண்டாம், பயப்பட வேண்டாம், கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர் பரிசுத்தர் கிருபைகள் நிறைந்தவர் உண்மை உள்ளவர். பெரியவர் பரிசுத்தர் கிருபைகள் நிறைந்தவர் உண்மை உள்ளவர். சோதனை நம்மை சூழ்ந்திட்ட நேரம் வலக்கரத்தால் நம்மை தேற்றினாரே. வார்த்தை அனுப்பி நம்மோடு பேசி தைரியப்படுத்தினார். வார்த்தை அனுப்பி நம்மோடு பேசி தைரியப்படுத்தி நடத்தினாரே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர் பரிசுத்தர் கிருபைகள் நிறைந்தவர் உண்மை உள்ளவர். பெரியவர் பரிசுத்தர் கிருபைகள் நிறைந்தவர் உண்மை உள்ளவர். பெரியவர் பரிசுத்தர் கிருபைகள் நிறைந்தவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக. இன்னும் ஒரு பாடலை பாட போகிறோம். புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. நேர்வழியாய் என்னை நடத்தினேன், நீதியின் பாதையில் நடத்தினேன். நேர்வழியாய் என்னை நடத்தினேன், நீதியின் பாதையில் நடத்தினேன். காரியம் வாய்க்க செய்தி என்னை கண்மணி போல் காத்தினேன். காரியம் வாய்க்க செய்தி என்னை கண்மணி போல் காத்தினேன். என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினேன். பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினேன். பாரமெல்லாம் நீக்கினேன், என்னை பாடி மகிழ வைத்தேன். பாரமெல்லாம் நீக்கினேன். எல்லாரும் எழுந்து நின்று பாடுவோமா? என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே, உம்மை
உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. எல்லார் கண்களை மூடி பயபக்தியோடு கூட சில நிமிடங்கள் கர்த்தரை தொடர்ந்து ஆராதிக்கலாமா? சில நிமிடங்கள் தொடர்ந்து கர்த்தரை ஆராதிங்க. அபிஷேகத்தை பெற்றிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படியே அந்நிய பாஷைகளில் தொடர்ந்து பேசிக்கொண்டிருங்கள். பரிசுத்த ஆவியானவரே, எங்களை திறந்து தருகிறோம் இந்த மாலை வேளையில. எங்களை திறந்து தருகிறோம் இந்த மாலை வேளையில. இந்த உலக வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கைப்பா. நீர் எங்களுக்குள்ள என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. இந்த சபைக்குள்ள என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. எதை உணர்த்த விரும்புகிறீரோ அதை உணர்த்தும். எதை பேச விரும்புகிறீரோ அதை நீர் பேசும். நாங்கள் திறந்திருக்கிறோம். நடுவில் நீர் வல்லமையாய் அசைவாட வேண்டுமே. நீர் விடுதலையோடு அசைவாட வேண்டுமே. எங்களுடைய குற்றங்கள் உம்முடைய அசைவாடுதலை தடுத்து விடக்கூடாதுப்பா. எங்களுடைய ஜெப குறைவுகள், நிர்விசாரங்கள், எங்களுடைய முரட்டாட்டங்கள், எங்களுடைய கீழ்ப்படியாமைகள் உம்முடைய அசைவாடுதலை தடுத்து விடக்கூடாது. எங்களுடைய அவிசுவாசம் உம்முடைய கிரியைகளை எங்கள் நடுவில் தடுத்து விடக்கூடாது. சமூகத்தில் எங்களை தாழ்த்தி வருகிறோம். தாகம் உள்ளவர்கள் உண்டுப்பா. இந்த இடத்துல வாஞ்சையோடு வந்தவங்க உண்டப்பா. ஏக்கத்தோடு வந்தவர்கள் உண்டு. உம்மீது தாகம் கொண்டவர்கள் உண்டு ராஜா. இங்க இருக்கிற அந்த சின்ன கூட்டத்துல அதுலயும் புறக்கி எடுத்தது போல உங்க மேல தாகம் உள்ள ஒரு கூட்டம் உண்டு. அவர்களை நினைத்தருளுவீராக இந்த மாலை வேளையிலே. அவர்களை மறந்து விடக்கூடாது ஐயா. நீர் மறப்பது இல்லை. நீர் நினைத்தருளுகிற ஆண்டவர். அவர்களுக்காக, அந்த கூட்டத்திற்காக நீர் இறங்கி வந்து கிரியை செய்யத்தான் வேண்டும். நீர் எங்களோடு பேசத்தான் வேண்டும். நாங்கள் திறந்து தருகிறோம். அப்படியே இருதயத்தை திறந்து அவரிடத்துல பேசுங்க. whatever you feel like talking to him. இது இன்னொரு சடங்காச்சாரமான ஒரு ஆராதனை போல இருந்திர வேண்டாம். This is based on relationship. எல்லா நேரமும் எல்லா நேரங்களும் ஒன்று போல இராது. ஆனால் எல்லா நேரமும் நான் எதிர்பார்ப்போடு, விசுவாசத்தோடு, திறந்த உள்ளத்தோடு வர முடியுமே. சில நேரம் விசுவாசம் குறைவா இருந்தது போல தெரியலாம். ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவரிடத்துல உதவி கேளுங்கள். கர்த்தர் உதவி செய்வார். ஒரு நேரத்தை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகலாம் அப்படின்ற எண்ணத்தோடு இங்க இருக்காம, என் லைஃப்ல நீங்க டீல் பண்ணுங்க ஆண்டவரே. டீல் வித் மை லைஃப். என்னோட வாழ்க்கையில இடைப்படுங்கன்னு சொல்றவங்க உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து நீங்க பேசுங்க. என் வாழ்க்கையில இடைப்படுங்க. இந்த மாலை வேளையில இன்னொரு சர்வீஸ் மாதிரி நான் வந்து உட்கார்ந்துட்டு போயிடக்கூடாது ஆண்டவரே. என் குடும்பத்துக்கு உங்க வார்த்தை வேணும்னு கேட்கிறவங்க உங்க வலது கரத்தை உயர்த்துங்க. தேவ சமூகத்துல உயர்த்துறீங்க. மனுஷனுக்கு முன்னால இல்ல. என் லைஃப்ல பேசுங்கப்பான்னு சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்தி நீங்க ஆண்டவரோடு கூட நீங்க பேசுங்க. இந்த வார்த்தையை சொல்லி பேசுங்க. என் கூட பேசுங்க. ஆண்டவரே, நான் உம்முடைய சத்தத்தை, உம்முடத்துல இருந்து வார்த்தையை கேட்க வந்திருக்கிறேன், உம்முடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறேன்னு சொல்றவங்க இருதயத்தை திறந்து மனதார அவரிடத்துல சொல்லுங்க. எனக்கு உங்கள் நடத்துதல் வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, எனக்கு உங்க ஆலோசனை வேண்டும் ஆண்டவரே. எனக்கு உம்முடைய வார்த்தை வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய வழி நடத்துதல் வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய உணர்த்துதல் வேண்டும் ஆண்டவரே சொல்றவங்க ஆண்டவரிடத்துல சொல்லுங்க.
Let this service not be just another service in my life, Lord. இந்த வாழ்க்கையில இந்த ஆராதனை ஏதோ இன்னொரு ஒரு ஆராதனை போல கடந்து போய்விட வேண்டாம் தகப்பனே. நாங்கள் யார் இடத்துல போவோம்? வேற எங்கு போவோம்? கடந்த சில மாதங்கள் கர்த்தருடைய வாழ்க்கையில மௌனமா இருந்தது போல இருக்கலாம். ஆனா நீ ஆண்டவர்கிட்ட கேட்கிற விதத்துல இன்னைக்கு எனக்கு நீங்க மௌனமா இருக்க கூடாது, என்னோடு பேசும் என்று கேட்டால் கர்த்தர் பேசுவார். ஹalleluya. ரஹேத வெலதோ ரபனகல ரகதனதி ஷீதிரிதாரதலல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 
Rika holoti kamanase shika baladuralagadalele balaboshi damanamam shikar bele de belodi balabori banamana di digidi under lagalagara balabara. Hallelujah, 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 சேர்ந்து பாடுவோம். Hallelujah, 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 Shidi manara balagadene managadara koriandara Shindara baladudi bidigana balagadana bedehete kirayandara balabala bishikara balabala உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன் ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன் எபினேசரே எல் எலியோ என்றுமே உயர்ந்தவரே எபினேசரே எல் எலியோன் எல் எலியோ என்றுமே உயர்ந்தவரே எல் ஷடாய் வல்லவரே
எல் ஷடாய், சர்வ வல்லவரே, எல் ரோயி, என்னை காண்பவரே, எல் ரோயி, என்னை காண்பவரே, ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஒரு 2 நிமிஷங்கள் உங்கள் இருதயத்திலிருந்து வருகிற வார்த்தைகளை நீங்க அவரோடு கூட பேசுங்க. ஓப்பன் யுவர் ஹார்ட்ஸ், க்ளோஸ் யுவர் ஐஸ். உங்களுடைய கண்கள் மூடப்பட்டு இருக்கட்டும். இருதயத்திலிருந்து நீங்க என்ன பேச விரும்புறீங்களோ இயேசுவேன்னு கூப்பிட்டு பேசுங்க பார்க்கலாம். இயேசுவேன்னு கூப்பிட்டு பேசுங்க. இயேசுவேன்னு கூப்பிட்டு பேசுங்க. ஷதரகதி மனசே ரிட்டிதி ஹஸகதரலகரவா மஹல் புரோரியாந்தரபரகரபரவா. Jesus, Jesus. எல்வுலாம் நீரே, உமக்கு ஆரம்பம் இல்லையே. எல்வுலாம் நீரே, உமக்கு முடிவொன்றும் இல்லையே. எல்வுலாம் நீரே, உமக்கு ஆரம்பம் இல்லையே. எல்வுலாம் நீரே, உமக்கு முடிவொன்றும் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே. உமக்கு உருவங்கள் இல்லையே, உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே. உமக்கு உருவங்கள் இல்லையே. நீரே நீரே உன்னத கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. Let us give a clap offering for the Lord. Lord, we appreciate you for who you are, what you have done for us. உமக்கு கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம், துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். தொடர்ந்து எங்கள் நடுவில் நீர் அசைவாடும்படி ஊழியர் மூலம் எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்கார்ந்து கொள்ளுங்கள். இந்த மாலை கூட்டத்திற்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு கூட வரவேற்றுக் கொள்கிறேன். காலையில் வந்த எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டது, ஆனால் வந்த உங்களுக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். அல்லேலூயா, ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. ஆண்டவர் ஏதோ ஒன்றை வைத்திருக்கிறார் நமக்காக. ஆமென். ஆண்டவர் ஒரு வார்த்தையை வைத்திருக்கிறார், கண்டிப்பாக வைத்திருக்கிறார். இந்த மாலை வேளையிலே விதவுட் வேஸ்டிங் மச் டைம், ஐ வாண்ட் டு வெல்கம் த மென் ஆஃப் காட் ஹியர். எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த மாலை வேளையிலே நம்ம மத்தியில் வந்திருக்கிற ஹோலி லேண்ட் ரிவைவல் சிட்டி சர்ச் தலைமை போதகர் பாஸ்டர் எபி தாமஸ் அவர்களை மனதார வரவேற்றுக் கொள்கிறோம். தேங்க்யூ பாஸ்டர். முதல் முறையாக பாஸ்டர் எபி தாமஸோடைய சன் நம்ம நடுவில் இருக்கிறார், மோனு பின்னாடி இருக்கிறார், ஆண்டோ, ரைட்? ஸ்தோத்திரம். அவரை கரங்களை தட்டி எலும்பி நிற்கலாமா? கேன் யூ ஸ்டாண்ட் ப்ளீஸ்? தே வாண்ட் டு see your face. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறாரு. தேங்க்யூ ப்ளீஸ். அண்டு அவருக்கு மொழிபெயர்க்கும்படிக்கு பாஸ்டர் லின்சி நமக்கு நல்லா தெரியும், அறிமுகமானவர், புதியவரல்ல. அவரையும் கரங்களை தட்டி வரவேற்றுக்கொள்வோம். அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி டு see பாஸ்டர் கிடியன் ஆண்டர்சன். லிஜின்னு சொல்லி தான் எங்களுக்கு பழக்கம். அவரை
முதல்ல அங்கே அடையாளம் தெரியல, இங்கே பார்த்தோன்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டர் லின்சியோட ஓன் பிரதர், அவரையும் கரங்களை தட்டி வரவேற்றுக்கலாம். பாஸ்டர் லிஜின், கேன் யூ ஸ்டாண்ட் அப்? உங்களை பார்க்கட்டும், வேற ஒன்றும் இல்லை. பாஸ்டர் லின்சியோட உடன் பிறந்த சகோதரர். அவர் தூத்துக்குடி 3ஆம் மைல் திருச்சபை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். சர்ச் நேம் பேர்ல் சிட்டி ஏஜி சர்ச், அதோடைய தலைமை போதகர். இன்னைக்கு இவ்வளோ ஊழியக்காரங்க நம்ம நடுவில் இருக்கிறாங்க. நாம் நல்ல கரங்களை தட்டி பாஸ்டர் எபி தாமஸ் அவர்களை வரவேற்றுக்கொள்வோம். பாஸ்டர் லின்சி ஆல்சோ ப்ளீஸ். ഈ നല്ല രാത്രിക്കായി ഞാൻ ദൈവത്തിന് സ്തോത്രം ചെയ്യുന്നു. இந்த நல்ல இரவு நேரத்திற்காக நான் ஆண்டவரை സ്തോത്രിக்கிறேன், அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். നിങ്ങളോടൊപ്പം വീണ്ടും ദൈവത്തെ മഹത്വപ്പെടുത്തുവാൻ ദൈവം തന്ന അവസരത്തിനായിട്ട് സ്തോത്രം ചെയ്യുന്നു. உங்களோடு கூட இன்னொரு முறை ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு ஆண்டவர் ஏற்படுத்தின இந்த வாய்ப்பிற்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ഈ മനോഹരമായ ആരാധനയ്ക്കായി ദൈവത്തിന് സ്തോത്രം ചെയ്യുന്നു. இந்த நல்ல ஆசீர்வாதமான ஆராதனைக்காய் ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். നിശ്ചയമായും ഇന്ന് രാത്രി ദൈവത്തിന്റെ സാന്നിധ്യം നമ്മുടെ നടുവിലുണ്ട്. நிச்சயமாக இந்த இரவு கர்த்தருடைய பிரசன்னம் நம்ம மத்தியிலே இருக்கிறது. ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. ഒരു നല്ല ഹല്ലേലൂയ പറഞ്ഞേ. நல்ல சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா, ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. കർത്താവ് നമ്മെ ധാരാളമായിട്ട് അനുഗ്രഹിക്കട്ടെ. ஆண்டவர் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ഈ മീറ്റിങ്ങിനായിട്ട് എന്നെ ക്ഷണിച്ച കർത്താവിൻ്റെ ദാസനും കുടുംബത്തിനും ഇവിടെ കൂടിയിരിക്കുന്ന എല്ലാ ദൈവമക്കൾക്കും ഞാൻ വിശേഷാൽ നന്ദി പറയുന്നു. இந்த கூட்டத்திற்காக என்னை அழைத்த அருமையான சபையின் போதகருக்கும் ஊழியக்காரருக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் மட்டுமல்ல இந்த சபை விசுவாசிகள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நன்றியை தெரிவிக்கிறேன். ഇന്ന് രാത്രിയിൽ ഒരു വലിയ ദൈവ സാന്നിധ്യം അനുഭവിപ്പാനാണ് നമ്മൾ വന്നിരിക്കുന്നത്. இந்த இரவு ஒரு கர்த்தருடைய பிரசன்னத்தை உணரும்படிதான் நாம் இந்த இடத்தில் கடந்து வந்திருக்கிறோம். ആമേൻ, ஆமென். ഇത് ഒരു ഉണർവിന്റെ കാലമാണ്. இது ஒரு எழுப்புதலின் காலம். എത്ര പേർ അത് எத்தனை മനസ്സിലാക്കുന്നു? பேர் அதை புரிந்து கொண்டிருக்கிறோம்? ഈ ദിവസങ്ങളിൽ നമുക്കും ആ ഉണർവിനെ പ്രാപിപ്പാൻ ദൈവം സഹായിക്കട്ടെ. இந்த நாளிலே நமக்குள்ளும் அந்த உயிர்மீட்சி ஏற்பட ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. നമ്മെ ഓരോരുത്തരെയും ദൈവം തട്ടി എഴുന്നേൽപ്പിക്കാൻ പോകുകയാണ്. நாம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தட்டி எழுப்ப பண்ண போகிறார். ആമേൻ. ஹல்லேலூயா. അങ്ങനെയാണെങ്കിൽ നമുക്ക് വിശ്വസിച്ചുകൊണ്ട് നമ്മുടെ അടുക്കലിരിക്കുന്ന വ്യക്തിയെ അവരുടെ മുഖത്ത് നോക്കി പറഞ്ഞേ, ദൈവം ഇന്ന് രാത്രി നിന്നെ തട്ടി എഴുന്നേൽപ്പിക്കും. அந்த நம்பிக்கை விசுவாசம் இருந்தா உங்க பக்கத்துல இருக்கிற நபருக்கு கை கொடுத்து சொல்லுங்க, இந்த இரவு கர்த்தர் உங்களை தட்டி எழுப்ப விரும்புகிறார். நல்ல பார்த்து சிரிச்சு கை கொடுத்து சொல்லுங்க. ஸ்தோத்திரம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. തട്ടുമ്പോൾ നിങ്ങളുടെ ദേഷ്യം തീർക്കുന്ന തട്ടല് തട്ടരുത്. ஆமா, உங்க கோபத்தை தீர்க்கிற மாதிரி அவங்கள தட்டிராதீங்க, கொஞ்சம் மெதுவா தட்டி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ദൈവം നിങ്ങളെ ധാരാളമായിട്ട് അനുഗ്രഹിക്കട്ടെ. கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ഈ ലോകത്ത് നാം ജീവിക്കുമ്പോൾ இந்த உலகத்தில் நாம் வாழும்போது നമുക്ക് ജയത്തോടെ ജീവിപ്പാൻ, நாம் வெற்றியாய் வாழும்படி നമുക്ക് പണമോ പദവിയോ അല്ല ആവശ്യം. നമുക്ക് വേണ്ടത് ദൈവത്തിന്റെ അഭിഷേകമാണ്. நமக்கு பணமோ பதவியோ தேவையில்லை, நமக்கு தேவை ஆண்டவருடைய அபிஷேகம். ആമേൻ. ஹல்லேலூயா. ഈ കാലത്തിൽ നമുക്ക് ആവശ്യം കർത്താവിന്റെ അഭിഷേകമാണ്. இந்த காலத்தில் நம்முடைய தேவை ஆண்டவருடைய அபிஷேகம். പണമുണ്ടായിട്ടുള്ളവർ പണമില്ലാതായിട്ടുണ്ട്. பணம் வைத்திருக்கிறவர்கள் பணக்காரர்கள் திடீரென்று வெறுமையானவர்களாய் மாறி இருக்கிறார்கள். അവർ വിചാരിച്ച പോലെ ജയം നേടാൻ അവർക്ക് കഴിഞ്ഞിട്ടില്ല. பணத்தை வைத்து அவர்கள் எண்ணினதை போல வெற்றி அடைய அவர்களால் முடியவில்லை. പദവിയുള്ളവർ ഒരു കാലം കഴിയുമ്പോൾ, ഒരു സീസൺ കഴിയുമ്പോൾ അവർ ഒന്നുമല്ലാതായി മാറുന്നു. நல்ல உயர்ந்த பதவியில் இருக்கிறவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் தாண்டும் போது எந்த நிலையிலும் இல்லாமல் ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள். എന്നാൽ അഭിഷേകം ഉള്ളവൻ, ஆனால் அபிஷேகம் பெற்றவர்கள் ഒരിടത്തും തോറ്റുപോകാൻ ദൈവം எந்த സമ്മതിച്ചിട്ടില്ല. இடத்திலும் தோற்க கர்த்தர் அனுமதித்ததே இல்லை. ഇന്ന് രാത്രി ആരെങ്കിലും ജയിച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ അവരുടെ മേൽ ഒരു അഭിഷേകം ദൈവം പകർന്നിട്ടുണ്ട്. இந்த இரவு என்னால் ஜெயிக்க முடியும் அல்லது நான் வெற்றி பெற்றிருக்கிறேன் என்று சொன்னால் அவர்கள் மேல் நிச்சயமாக கர்த்தருடைய அபிஷேகம் கிரியை செய்கிறது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നിങ്ങളോട് സംസാരിക്കാൻ ദൈവം എന്നെ ഏൽപ്പിച്ച ദൂതും അത് തന്നെയാണ്. உங்களோடு பேசும்படி இந்த இரவு கர்த்தர் கொடுத்த செய்தியும் அதுதான். ഇന്ന് രാത്രി നമ്മെ ഒരു പുതിയ അഭിഷേകത്തിൽ ദൈവം നിറയ്ക്കാൻ പോകുകയാണ്. இந்த இரவு கர்த்தர் புதிய அபிஷேகத்தினால் நம்மை நிறைக்க விரும்புகிறார். ദൈവം അഭിഷേകം പകരാൻ പ്രായം തടസ്സമല്ല. ஆண்டவர் ஒரு நபரை அபிஷேகிப்பதற்கு வயது ஒரு தடை அல்ல. സ്ത്രീയെന്നോ പുരുഷനെന്നോ ദൈവത്തിന് വ്യത്യാസമില്ല. ஆணோ பெண்ணோ என்ற வித்தியாசம் பேதம் இல்லை. ഇന്നത്തെ കാലത്ത് എല്ലാവർക്കും
ആഗ്രഹം, ഇഷ്ടം, ആവശ്യം ചെറുപ്പക്കാരെയാണ്. இந்த காலத்துல எல்லாருக்கும் ரொம்ப விருப்பமானவர்கள் வாலிபர்கள், இளம் வயதுதான். എന്നാൽ ദൈവത്തിന് അങ്ങനല്ല. ஆனா கர்த்தர் அப்படி பார்ப்பதில்லை. കാരണം காரணம், നമ്മുടെ ശരീരത്തിന്റെ കഴിവും കഴിവില്ലായ്മയും ദൈവത്തിന് വിഷയമല്ല. என்னுடைய சரீரத்தினால் எதை செய்ய முடியும் எதை செய்ய முடியாது என்பது கர்த்தருக்கு ஒரு பிரச்சனை அல்ல. കാരണം നമ്മിൽ പ്രവർത്തിക്കുന്നത് നാം അല്ല, നമ്മിൽ വ്യാപരിക്കുന്ന ദൈവ സാന്നിധ്യം. காரணம், நமக்குள் கிரியை செய்வது நம்முடைய வல்லமை அல்ல, நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியின் வல்லமை. യേശുവിന്റെ നാമത്തിൽ ഇന്ന് ഈ രാത്രി ചില പ്രവൃത്തികൾ ദൈവം ചെയ്യട്ടെ. ஆண்டவருடைய நாமத்தினால இந்த இரவு சில கிரியைகளை கர்த்தர் அப்படி வெளிப்படுத்துவாராக. ലോകത്തിന്റെ വിവിധ രാജ്യങ്ങളിൽ ദൈവം തന്റെ ഉണർവിനെ പകർന്നുകൊണ്ടിരിക്കുന്നു. உலகத்தின் பல பகுதிகளில் கர்த்தர் தன்னுடைய எழுப்புதலை ஜனங்கள் மேல் ஊற்றிக் கொண்டிருக்கிறார். കഴിഞ്ഞ ഒരു സ്തോത്രം 3-4 ദിവസങ്ങളായി கடந்த 3-4 நாட்களாக ബാംഗ്ലൂർ ഇലക്ട്രോണിക് സിറ്റിയിൽ ഒരു മലയാളി ചർച്ച് ഉണ്ട്. பெங்களூர்ல எலக்ட்ரானிக் சிட்டி என்ற பகுதியிலே ஒரு மலையாள சபை இருக்கிறது. അവിടെ ഒരു 21 ഡേയ്സ് ഫാസ്റ്റിംഗ് നടന്നു വരികയായിരുന്നു. அங்கே ஒரு 21 நாட்கள் உபவாச ஜெபம் நடந்தது. ഇന്ന് ഉച്ചയോടെ ആ 21 ഡേയ്സ് ഫാസ്റ്റിംഗ് അവസാനിക്കണം. இந்த மத்தியானம் இன்றைக்கு மத்தியானத்தோடு அந்த 21 நாள் உபவாச ஜெபம் முடிவு பெற வேண்டும். എന്നാൽ കഴിഞ്ഞ 4 ദിവസമായി ஆனால் கடந்த 4 நாட்களாய் അവിടെ ആരാധന സ്റ്റോപ്പ് ചെയ്യാൻ പറ്റുന്നില്ല. அவங்க ആരാധனை முடிக்க முடியவில்லை. രാത്രിയും പകലും നോൺ സ്റ്റോപ്പ് ആയി ആരാധന നടക്കുക. இரவும் பகலும் தொடர்ந்து ஆராதனை நடந்து கொண்டே இருக்கிறது. ഇപ്പോൾ ഞാൻ ഈ മീറ്റിംഗിന് കേറുന്നതിന് മുമ്പേയും അവിടെ ലൈവ് ഞാൻ കണ്ടു, ലൈവ് നടന്നുകൊണ്ടിരിക്കുന്നു. இப்போ இந்த கூட்டத்துல பிரசங்கம் பண்ண வர்றதுக்கு முன்னாடியும் அந்த கூட்டத்தை பார்த்தேன். இன்று மத்தியானம் முடிஞ்சிருக்கணும், ஆனா லைவ் இன்னும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. രാത്രിയും പകലുമില്ലാതെ, இரவு பகல் என்ற வித்தியாசம் இல்லாமல், ജനം എഴുന്നേറ്റ് പോകാതെ, ஜனங்கள் அங்கிருந்து போகாமல் ദൈവ സാന്നിധ്യത്തിൽ ദൈവത്തെ ആരാധിക്കുന്നു. கர்த்தருடைய பிரசன்னத்திலே அவரை ஆராதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. കർത്താവ് ദേശത്തെ തൊട്ടു തുടങ്ങി എന്ന് വിശ്വസിക്കുന്നവർക്കായി സ്തോത്രം. கர்த்தர் நம்முடைய தேசத்தை ஏற்கனவே தொட ஆரம்பித்து விட்டார் என்று விசுவாசிக்கிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம். ഈ രാത്രി ഞാൻ ആഗ്രഹിക്കുന്നു, இந்த இரவு நானும் எதிர்பார்க்கிறேன், കർത്താവേ, ஆண்டவரே, ഞങ്ങൾക്ക് വാച്ച് നോക്കാതെ ദൈവത്തെ നോക്കി ജീവിക്കാനുള്ള കൃപ തരണം. ஆண்டவரே, நாங்க நேரத்தை பார்க்காம உம்மை பார்த்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும். ആമേൻ. ஆமென். നമ്മുടെ ജീവിതത്തിൽ നമ്മൾ ഭാര്യയുടെ മുഖം കാണുന്നതിനേക്കാൾ, ഭർത്താവിന്റെ മുഖം കാണുന്നതിനേക്കാൾ, മക്കളുടെ മുഖം കാണുന്നതിനേക്കാൾ ഏറ്റവും കൂടുതൽ നമ്മൾ കാണുന്നത് നമ്മുടെ വാച്ചിന്റെ ഫേസ് ആണ്. நம்ம கணவனுடைய முகத்தையோ மனைவியுடைய முகத்தையோ பிள்ளையுடைய முகத்தையோ பார்ப்பதை விட அதிகமாய் பார்ப்பது நம்முடைய கடிகார முகத்தை தான். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. എന്നാൽ അത് നോക്കാതെ ജീവിക്കാൻ, ஆனா அதை பார்க்காம வாழ்வதற்கு, അത് നോക്കാതെ പ്രാർത്ഥിക്കാൻ அதை பார்க்காமல் ஜெபிப்பதற்கு ഇന്ന് രാത്രി ദൈവം നമുക്ക് കൃപ തരട്ടെ. கர்த்தர் இந்த இரவு நமக்கு கிருபை தருவாரா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഒരു കാര്യം ഞാൻ ഉറപ്പിച്ചു വിശ്വസിക്കുന്നു, ஒரு காரியத்தை நான் உறுதியாய் நம்புகிறேன், ഈ മീറ്റിംഗിൽ വലിയ ദൈവ പ്രവർത്തികൾ ദൈവം ചെയ്യും. இந்த இரவு கர்த்தர் இந்த கூட்டத்திலே பெரிய கிரியைகளை செய்ய விரும்புகிறார். ഞങ്ങൾ ഇവിടെ നിൽക്കുന്നോണ്ടല്ല, அது நாங்க முன்னால நிக்கிறதுனால அல்ல, കർത്താവിന്റെ സാന്നിധ്യം ഇവിടെ ഉള്ളത് കൊണ്ട്. கர்த்தருடைய பிரசன்னம் இங்கே இருப்பதினால். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അപ്പൊ ഇന്ന് രാത്രി നമുക്ക് ആവശ്യം അഭിഷേകമാണ്. இந்த இரவு நமக்கு தேவை அபிஷேகம். ആമേൻ. ஹல்லேலூயா. ഈ അഭിഷേകം നമ്മുടെ മേൽ ദൈവം പകരാൻ പോവുകയാണ്. இந்த அபிஷேகத்தை நம்ம மேல் கர்த்தர் தர போகிறார். അഭിഷേകം പ്രാപിച്ചവർ അഭിഷേകത്തിന്റെ പുതുക്കത്തിലേക്ക് വരാൻ പോകുന്നു. அபிஷேகம் ஏற்கனவே பெற்றிருக்கிறவர்களை கர்த்தர் திரும்ப ஒரு முறை புதுப்பிக்க விரும்புகிறார். നമുക്കറിയാം, മനുഷ്യന്റെ ജീവിതം എന്ന് പറയുന്നത് மனிதனுடைய வாழ்க்கை என்று சொன்னால் വ്യത്യസ്ത പ്രായത്തിൽ വ്യത്യസ്ത രീതികളിലാണ് ജീവിക്കുന്നത്. வித்தியாசமான காலகட்டங்களில் வித்தியாசமான நிலைகளில் மனிதன் வாழ்கிறான். 5 വയസ്സും 10 വയസ്സും 20 വയസ്സിലും ഒക്കെ കാണുന്നതല്ല 30-40 ഒക്കെ കാണുന്നത്. 5, 10, 15 வயதுல பார்க்கிறது போல அவன் 30-40 வயதுகளில் இருப்பதில்லை. 50 അതുപോലല്ല, 50ல இன்னும் வித்தியாசம், 80 അതുമല്ല, 80ல அதுவும் இல்ல. ഓരോ കാലഘട്ടത്തിൽ ഓരോ വ്യത്യാസമുണ്ട്. ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒரு மாற்றம் இருக்கிறது. അതിനൊരു മനുഷ്യൻ അതിനെക്കുറിച്ച് പറഞ്ഞത് ഇങ്ങനെയാണ്, ഞാൻ ഓർക്കുന്നു. ஒரு நபர், நான் கேட்டிருக்கிறேன், ஒரு நபர் இந்த வயதை குறித்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறார். ആദ്യത്തെ 20 വർഷം, முதல் மனித வாழ்க்கையின் முதல் 20 வருடங்கள், 20 വയസ്സ് വരെ 20 வயது வரை പൂച്ചയെ പോലുള്ള ജീവിതമാണ്. பூனைய மாதிரி வாழ்ற வாழ்க்கை. നമ്മുടെ വീട്ടിൽ വളർത്തുന്ന പൂച്ചകൾക്ക് വീട്ടിൽ എവിടെയും കയറി ചെല്ലാം. நம்ம வீட்டுல வளர்க்குற பூனை பத்தி தெரியும், அது வீட்டுல எந்த இடத்துக்குனாலும் போகும். ഭയങ്കര സ്നേഹമാണ്, ரொம்ப அன்பு நம்ம மேல. ഭക്ഷണം കഴിക്കാനിരുന്നാൽ ഭക്ഷണം കൊടുക്കും, நாம சாப்பிட உட்காரும் போது அதுக்கும் சாப்பாடு கொடுக்குறோம். വീട്ടുകാരതിനെ ഓടിക്കത്തില്ല,
வீட்ல உள்ளவங்க அதை வெளியே விரட்டி விட மாட்டாங்க, അതിനെ ചേർത്ത് നിർത്തും. அதை அவங்களோட பக்கத்திலே வச்சுக்குவாங்க. ഒത്തിരി സ്നേഹം കൊടുക്കും. ரொம்ப அன்பு கொடுப்பாங்க. 20 വയസ്സ് വരെ 20 வயசு வரை ഒത്തിരി സ്നേഹം കിട്ടും. அந்த பூனை போல நிறைய அன்பு கிடைக்கிற வாழ்க்கை. എവിടെ ചെന്നാലും எங்க போனாலும் ഓടിക്കത്തില്ല, விரட்டி விட மாட்டாங்க, ചേർത്ത് നിർത്തും. நம்மள பக்கத்துல வச்சுக்குவாங்க. എന്നാൽ 20 മുതൽ 40 വരെ 20 இருந்து 40 வயது வரை കുതിരയുടെ ജീവിതമാണ്. குதிரையை போன்ற வாழ்க்கை. വേഗത കൂടുതലാണ്. கூட வேகம் ரொம்ப ஜாஸ்தி. 2 കാലിൽ നിൽക്കേണ്ടത് 4 കാലിൽ ചെയ്യും. 2 கால்ல செய்ய வேண்டிய வேலையை 4 காலா செய்வாங்க. ഇന്ന് ഇവിടെ നിൽക്കും, അടുത്ത സെക്കൻഡിൽ എവിടെ നിൽക്കുമെന്ന് ആർക്കും അറിയില്ല. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இங்க இருந்த மாதிரி இருக்கும், திடீர்னு வேற எங்கேயோ போயிடுவாங்க. അങ്ങനെ കുതിച്ചു പായുന്ന ഒരു കാലം, பாய்ந்து ஓடுகிற செயல்படுகிற ஒரு காலம் தான் 20-40. എന്നാൽ 40 മുതൽ 60 വരെ ஆனா 40 இருந்து 60 வயது வரை കഴുതയുടെ ജീവിതമാണ്. கழுதைய மாதிரி வாழ்க்கை மாறும். എന്ന് പറഞ്ഞാൽ அப்படின்னா என்ன? ഒരു വലിയ ഭാരം ഇപ്പോ ചുമലിലുണ്ട്. ஒரு பெரிய சுமை இப்ப தோல்ல இருக்குது. വീട് കെട്ടണം, வீடு கட்டணும், ലോൺ അടയ്ക്കണം, லோன் அடைக்கணும், പിള്ളേരെ കല്യാണം കഴിച്ചു, பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், അവരുടെ കാര്യം നോക്കണം, அவங்க காலத்தெல்லாம் பார்க்கணும். ചുമട് ചുമക്കുന്ന കാലം. இது ஒரு சுமை சுமக்கிற காலம். അല്ലേ? 40 മുതൽ 60 വരെ. 40 இருந்து 60 வயசு வரை. ഇനി 60 മുതൽ 80 വരെ 60 இருந்து 80 வயசு வரை നായുടെ ജീവിതമാണ്. நாய மாதிரி வாழ்க்கை மாறிடுமா? ആമേൻ. என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க? ஆம்பைனா சொல்லுங்க. അവർക്ക് നല്ല പുരീത് ആ കാലത്ത് அந்த வயதுல അവരെ നോക്കിയാൽ, அந்த நபரை பார்த்தால் കസേരയിട്ട് വീടിന്റെ ഫ്രണ്ടിൽ ഇരിക്കും, சேர போட்டு வீட்டு வாசல்ல உட்கார்ந்து இருப்பாங்க. അതാണ് അവരുടെ ഡ്യൂട്ടി. அதுதான் அவங்க வேலை. പൂച്ച, முதல்ல பூனை, കുതിര, அடுத்து குதிரை, കഴുത, அடுத்து கழுதை, നായ്. கடைசியில நாய். 80 തുടങ്ങി 100 വരെ 80 இருந்து 100 வயசு வரை മൂങ്ങയുടെ ജീവിതമാണ്. ഓൾ. ஆமா, அது ஆந்தைய போல ஒரு வாழ்க்கை. അതിന്റെ പ്രത്യേകത, ആന്തയുടെ തനിത്തന്മ என்ன? അതിന് വിശന്നാലും മൂളും, കരഞ്ഞാലും മൂളും. എന്ന് പറഞ്ഞാൽ എന്ത് ചോദിച്ചാലും ഇതേ ഉള്ളൂ. அந்த வயதுல ஆந்தைய மாதிரி முணங்குற ஒரு வாழ்க்கை. எது கேட்டாலும், பசி எடுத்தாலும் அப்படிதான் வரும். ചോറ് വേണോ എന്ന് ചോദിച്ചാൽ சாப்பாடு வேணுமா அப்படின்னு கேட்டா அப்படிதான் சத்தம் வரும். വെള്ളം വേണോ എന്ന് ചോദിച്ചാൽ தண்ணி வேணுமா அப்படின்னு கேட்டா அப்பவும். ഇതാണ് മനുഷ്യന്റെ ജീവിതം. இதுதான் மனித வாழ்க்கையின் கட்டங்கள். ആദ്യത്തെ കാലത്ത് ഉണ്ടായതല്ല അടുത്ത കാലം. முதல் பருவத்தில் இருந்ததை போல அடுத்த காலகட்டம் இல்லை. അത് കഴിഞ്ഞാൽ അടുത്ത കാലത്ത് അങ്ങനല്ല. அதுக்கு அடுத்து வர்ற காலகட்டத்துல அப்படி கிடையாது. സ്നേഹിക്കുന്ന കാലം, அது அன்பு செலுத்துகிற காலம். പിന്നെ കുതിരയെ പോലെ പായുന്ന കാലം, இரண்டாவது குதிரையை மாதிரி பாய்ந்து செயல்படுகிற காலம், കഴുതയെ പോലെ ചുമട് ചുമക്കുന്ന കാലം, அடுத்து கழுதையை போல பார சுமக்கிற காலம், നായെ പോലെ വീട് സൂക്ഷിക്കുന്ന കാലം, நாயை போல வீட்டை பாதுகாக்கிற ஒரு காலம். இப்போ നോക്കിക്കൊണ്ടിരിക്കാനേ പറ്റുള്ളൂ. இந்த காலகட்டத்துல வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மட்டும்தான் முடியும். ഒന്നും ചെയ്യാൻ പറ്റുന്നില്ല. ஒன்னும் செய்ய முடியாது. കുറച്ച് നാൾ കഴിയുമ്പോ இன்னும் கொஞ்சம் நாட்கள் கழியும் போது ഫോട്ടോയായിട്ട് മാറും. உட்கார்ந்து இருந்த சேர்ல இருந்தாலும் அடுத்து போட்டோவை மாறிடுவார். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. ഇതാണ് മനുഷ്യന്റെ ജീവിതം. இதுதான் மனித வாழ்க்கை. ഈ കാലത്ത് இந்த காலகட்டத்தில் നമുക്ക് ജയിക്കണമോ, நாம் வெற்றி பெற வேண்டுமா, ഒരു ദൈവ പൈതലിന് പറയാനുള്ളത്, அதுக்கு ஒரு தேவ பிள்ளை சொல்ல வேண்டிய வார்த்தை இதுதான். എനിക്ക് അഭിഷേകം വേണം. நான் வெற்றி பெற எனக்கு அபிஷேகம் தேவை. തോൽക്കുന്നവനെ ആർക്കും വേണ്ട. இந்த உலகத்துல தோற்று போகிறவனை ஒருவனுக்கும் தேவையில்லை. ജയിക്കുന്നവനെ, வெற்றி பெறுகிறவனை, ജയിക്കാൻ ചാൻസ് ഉള്ളവനെ, ஜெயிக்க வாய்ப்புள்ளவனை, ജയത്തെ കുറിച്ച് ചിന്തിക്കുന്നവനെ, எப்போதும் வெற்றியை குறித்து யோசிக்கிறவனை ഇന്ന് എല്ലാവർക്കും വേണം. அவங்க தான் இன்றைக்கு உலகத்திற்கு தேவை. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഈ 5ാം ക്ലാസ് കഴിഞ്ഞ് 6ാമത്തെ ക്ലാസ്സിലേക്ക് കുട്ടികളെ ഇങ്ങനെ വിടുക. 5th ஸ்டாண்டர்ட் முடிச்சு 6th போறாங்க பிள்ளைங்க. അവരിങ്ങനെ അവരുടെ ഡ്രീമുകളെ കുറിച്ചൊക്കെ പറയുക. அப்போ அவங்களுடைய கனவு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. അപ്പൊ ഒരു കൊച്ചിനോട് ടീച്ചർ ചോദിച്ചു, നിന്റെ ഡ്രീം എന്താണ്? அப்போ ஒரு குழந்தையை பார்த்து டீச்சர் கேக்குறாங்க, அம்மா உன்னுடைய கனவு என்ன? അവൻ പറയുന്നു, அந்த பையன் இப்படி சொல்றான், എനിക്ക് 5 പ്രൈവറ്റ് ജെറ്റ് വേണം, எனக்கு 5 பிரைவேட் ஜெட் வேணும், 2 കപ്പല് വേണം, 2 கப்பல் வேணும், എനിക്ക് 5 വീട് വേണം, எனக்கு 5 വീട് വേണം. സ്തോത്രം. സൂപ്പർ കാറുകളുടെ ഒരു നീണ്ട നിരയെ അവൻ പറയുക. அவன் சொல்றான், சூப்பர் காரோட ஒரு பெரிய லிஸ்டையே சொல்றான். അപ്പോ ഈ ടീച്ചർ അവനോട് പറഞ്ഞു, அப்ப இந்த டீச்சர் அவனை பார்த்து சொன்னாங்க, മതി,
ஐயா லிஸ்ட் போதும், നീ ഇരിക്കാൻ പറഞ്ഞു. நீ உட்காருப்பா. അടുത്തൊരു പെങ്കൊച്ച് എഴുന്നേറ്റു. அடுத்து ஒரு பெண் குழந்தையை பார்த்து எழும்ப சொன்னாங்க. അവളോട് ചോദിച്ചു, നിന്റെ ഡ്രീം എന്താണ്? அந்த பொண்ணை பார்த்து கேட்டாங்க, உன்னோட ட்ரீம் என்ன? ഉടനെ അവള് പറയുന്നു, உடனே அந்த பொண்ணு வேகமா சொன்னா, എനിക്ക് ഇവന്റെ ഭാര്യയായ മതി. எனக்கு இவன் மனைவியானா போதும். யாரு? ശ്രദ്ധിച്ചേ, கவனிங்க. അപ്പൊ ജയിക്കുമെന്ന് അല്ലെങ്കിൽ ജയത്തെ കുറിച്ച് ചിന്തിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നവനോട് ചേരാനാണ് ഇന്ന് ജനത്തിന് ഇഷ്ടം. உலகத்துல உள்ள மக்களுக்கு ஆசை என்ன? ஒன்னு ஜெயிக்கணும் அல்லது ஜெயித்தவனோடு சேர்ந்து கொள்ள வேண்டும். ഇന്ന് രാത്രി ഞാൻ നിങ്ങളോട് പറയുന്നു, இந்த இரவு உங்களை பார்த்து சொல்லுகிறேன். ലോകം പറയും നിനക്ക് ജയിക്കണമെങ്കിൽ അറിവ് വേണം. உலகம் சொல்லும் நீ வெற்றி பெற வேண்டுமானால் ஞானம் வேண்டும். ലോകം പറയും നിനക്ക് ജയിക്കണമെങ്കിൽ പണം വേണം. நீ வெற்றி பெற வேண்டுமானால் உலகம் சொல்லும் உனக்கு பணம் இருக்கணும். സ്തോത്രം. ലോകം പറയും നിനക്ക് ജയിക്കണമെങ്കിൽ പവർ ഉണ്ടാവണം. உலகம் சொல்லும் நீ வெற்றி பெற வேண்டுமானால் உனக்கு அதிகாரம் தேவை. എന്നാൽ വിശുദ്ധ ബൈബിൾ പഠിപ്പിക്കുന്നു നിനക്ക് ജയിക്കണമെങ്കിൽ അഭിഷേകം ஆனா വേണം. வேதாகமம் சொல்லுகிறது நீ ஜெயிக்க வேண்டுமானால் அபிஷேகம் தேவை. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഇന്ന് രാത്രി ഞാൻ ആത്മാവിൽ ജനത്തോട് പറയുന്നു, இந்த ராத்திரியிலே ஆவியினாலே நான் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறேன், ഇതിനകത്ത് ചിലരുടെ മേൽ പകരുന്ന അഭിഷേകം നിമിത്തം ചിലർ ജയങ്ങൾ പ്രാപിക്കുവാൻ വേണ്ടി இந்த പോകുകയാണ്. இரவு கர்த்தர் சிலர் மேல் வைக்கிற அபிஷேகத்து நிமித்தமாக சில வெற்றிகளை கர்த்தர் அனுப்ப போகிறார். നീ ആരെയും നോക്കണ്ട. நீங்க வேற யாரையும் பார்க்க നമ്മുടെ வேண்டாம். മേൽ ഒരു അഭിഷേകമുണ്ടോ? என் மேல் ஒரு அபிஷேகம் ആ இருக்கிறது. അഭിഷേകം നമ്മെ ജയത്തിലേക്ക് அந்த കൊണ്ടെത്തിക്കും. அபிஷேகத்தை பார்த்தால் போதும், அது உன்னை வெற்றியாய் நடத்தும். ഇന്ന് രാത്രി അഭിഷേകത്തിനായി ദാഹിക്കുന്നവർ എത്ര പേരുണ്ട്? இந்த ராத்திரி அப்படிப்பட்ட அபிஷேகத்திற்காக எதிர்பார்க்கிறவர்கள் எத்தனை பேர்? ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അഭിഷേകത്തിന് വേണ്ടി ദാഹിക്കുന്നവനെ ദൈവം കരങ്ങളിൽ എടുക്കാൻ പോവാണ്. அபிஷேகத்திற்காக ஏங்குகிறவர்களை கர்த்தர் கரத்தில் எடுத்து பயன்படுத்த ഇന്ന് போகிறார். രാത്രി ഞാൻ ആത്മാവിൽ പ്രവചിച്ചു പറയുന്നു, இந்த இரவு ஆவியினாலே நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், സകല പരാജയത്തിന് മുകളിൽ ഒരു കഴുകനെ പോലെ ചിറക് വിടർത്തി പറക്കാൻ ചിലതിനെ ഇന്ന് രാത്രി അഭിഷേകത്താൽ ദൈവം നിറയ്ക്കാൻ പോകുകയാണ്. நிறைய வெற்றிகள் நிறைய தோல்விகளின் மத்தியில் இருக்கிற சிலர் கழுகை போல அந்த தோல்வியின் மத்தியிலிருந்து உயரே எழும்பி பறக்க கர்த்தர் சிலரை அபிஷேகிக்க போகிறார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഇന്ന് രാത്രി ആ തലത്തിലേക്ക് ദൈവം നമ്മെ നടത്തട്ടെ. இந்த இரவு அப்படிப்பட்ட நிலைக்கு நேராய் கர்த்தர் நம்மை நடத்துவாராக. അഭിഷേകത്തിലേക്ക് ദൈവം ചിലരെ നടത്താൻ പോകും. அபிஷேகத்திற்கு நேராக சிலரை நடத்த விரும்புகிறார். നമ്മുടെ ഇടയിൽ തോറ്റവരുണ്ടായിരിക്കും. நம்ம மத்தியிலே இந்த கூட்டத்தில் தோற்றவர்கள் இருக்கலாம். വിശ്വാസികളായ നിങ്ങളോട് ഞാൻ പറയുന്നു, விசுவாசிகளாகிய உங்களை பார்த்து சொல்லுகிறேன், നിങ്ങളെ പോലെ പ്രാർത്ഥിക്കാൻ എല്ലാവർക്കും പറ്റിയെന്ന് വരില്ല. உங்களை போல எல்லாராலும் ஜெபிக்க முடியுமான்னு தெரியாது. നിങ്ങളെ പോലെ ആത്മാവിൽ ജ്വലിച്ച് പ്രകാശിക്കാൻ എല്ലാവർക്കും കഴിഞ്ഞെന്ന് വരില്ല. உங்களை போல மற்ற எல்லாராலும் ஆவிலே நிரம்பி ஜெபிக்க முடியுமா? പറ്റിയെന്ന് വരില്ല. ஜெபிக்க முடியாமல் போகலாம். കുറവുകൾ കാണാം. அவங்க வாழ்க்கையில குறைவுகள் இருக்கலாம். പക്ഷെ നിങ്ങളോട് ഞാൻ പറയുന്നു, ஆனா உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், நீங்க തോറ്റുപോയവരെ, தோற்று போனவர்களை ഡിസ്കറേജ് ചെയ്യരുത്. அவங்களை அதரியப்படுத்தாம தள்ளிவிடாம അവരെ കൂടെ നിങ്ങളൊന്ന് കൈത്താങ്ങൽ കൊടുത്ത് அவங்களையும் கைப்பிடித்து தூக்கி விட்டு അവരെയും നിങ്ങളെ പോലെ ഓടാൻ പ്രാപ്തരാക്കി മാറ്റണം. அவங்களையும் உங்களை போலவே வெற்றிகரமாய் ஓட தகுதி உள்ளவர்களாய் மாற்ற வேண்டும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഇന്ന് ഓട്ടക്കളത്തിൽ ഒരാൾ വീണാൽ, இன்று ஓட்ட பந்தயத்துல ஒருத்தர் தவறி விழுந்து போனால் നമ്മൾ എന്ത് ചെയ്യും? நாம் என்ன செய்வோம்? നമ്മൾ ഓടും. நாம ஓடுவோம். കാരണം അവൻ വീണത് കൊണ്ടാണ് എനിക്ക് മുമ്പേ കയറാൻ പറ്റിയത്. காரணம் இவன் விழுந்ததுனால தான் நான் முன்னாடி ஓட முடியுது. നിങ്ങൾ ഓടിക്കൊള്ളുക, ஓடுங்க, பிரச்சனை இல்லை. പക്ഷേ ஆனால் അവനെ അവിടെ വിട്ടിട്ട് പോകരുത്. விழுந்தவனை அந்த இடத்துல விட்டுட்டு நீங்க போக கூடாது. നിങ്ങളുടെ വീട്ടിൽ உங்க வீட்டுல പ്രാർത്ഥിക്കാൻ കഴിയാത്തവരുണ്ടാവാം. ஜெபிக்க முடியாதவர்கள் இருக்கலாம். சபையில പ്രാർത്ഥിക്കാൻ കഴിയാത്തവരുണ്ടാവാം. ஜெபிக்க முடியாதவர்கள் இருக்கலாம். പക്ഷെ നിങ്ങൾ ஆனா நீங்க അവരെ ഡിസ്കറേജ് ചെയ്യരുത്. அவங்களை அதரியப்படுத்த கூடாது. ആമേൻ. ஆமென். ഞാൻ ദൈവമനെ ഏൽപ്പിച്ചൊരു ദൂതിലേക്കാണ് വരുന്നത്. கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த செய்திக்கு நேராகத்தான் நான் வருகிறேன். അതിനു മുമ്പ് ഞാൻ നിങ്ങളെ ഒന്ന് ഒരുക്കിയെടുക്കുക. அதற்கு முன்பு அந்த செய்தியை பெறுவதற்கு உங்களை நான் ஆயத்தப்படுத்துவதற்காக இதை சொல்லுகிறேன். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നമ്മൾ ഈ ദിവസങ്ങളിൽ മറ്റുള്ളവരെ കൂടെ ഒന്ന് കൈപിടിച്ച് നടക്കാൻ കഴിയട്ടെ. இந்த நாட்கள்ல நம்மோடு இருக்கிற அநேகரையும் நாம் தூக்கி விடுவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ഒരിക്കൽ തോമസ് ആൽവ എഡിസൺ ചെറിയ പ്രായമായിരിക്കുമ്പോൾ ഒരു പേപ്പർ കൊണ്ടുവന്ന് അമ്മയുടെ കൊടുത്തു. ஒரு முறை தாமஸ் ஆல்வா எடிசன் அவர் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு பேப்பரை கொண்டு வந்து அவங்க அம்மா கையில கொடுத்தார். അത് വായിച്ച ഉടനെ, அதை வாசித்த உடனே അമ്മ ഭയങ്കരമായിട്ട് കരയാൻ തുടങ്ങി.
அவனுடைய தாய் பயங்கரமாய் அழ ஆரம்பித்தார்கள். ഉടനെ മോൻ ചോദിച്ചു, എന്തിനാ അമ്മ കരയുന്നത്? அப்போ அந்த எடிசன் கேட்டார், அம்மா எதுக்காக அழுறீங்க? ടീച്ചർ എന്താണ് അതിനകത്ത് എഴുതിയിരിക്കുന്നത്? டீச்சர் அப்படி அதுக்குள்ள என்ன எழுதி இருக்காங்க? ഉടനെ അമ്മ പറഞ്ഞു, அம்மா சொன்னாங்க, ടീച്ചർ ഇങ്ങനെയാണ് എഴുതിയിരിക്കുന്നത്. டீச்சர் இப்படி உன்னை பத்தி எழுதி இருக்காங்க. ഈ സ്കൂളിൽ இந்த ஸ்கூல்ல ഏറ്റവും ബുദ്ധിശാലിയായ മനുഷ്യനാണ് എൻ്റെ മോൻ. என்னுடைய பையன் இந்த ஸ்கூல்லயே ரொம்ப புத்திசாலியான ஒரு நபர் என்று எழுதி இருக்கிறார்கள். പക്ഷേ ஆனால் അവനെ പഠിപ്പിക്കാനുള്ള കഴിവ് ടീച്ചേഴ്സായ ഞങ്ങൾക്കില്ല. ஆனா அவனை கற்றுக் கொடுப்பதற்கு அளவுக்கு ஞானம் ஆசிரியர்களாக எங்களுக்கே இல்லை. അതുകൊണ്ട് அதனால നിങ്ങൾ അവരെ ഇനി പഠിപ്പിക്കണം. நீங்க இனிமே நீங்களே அவனுக்கு சொல்லி கொடுங்க. അതുകൊണ്ട് അമ്മ പറഞ്ഞു, அப்ப அம்மா சொன்னாங்க, ഇനി നീ സ്കൂളിൽ പോകണ്ട. இனிமே நீ ஸ்கூலுக்கு போக வேண்டாம்ப்பா. കാരണം നിന്നെ പഠിപ്പിക്കാനുള്ള കഴിവ് ടീച്ചർമാർക്കില്ല. காரணம் டீச்சர்ஸே சொல்லியிருக்கிறாங்க, உனக்கு கத்து கொடுக்க அவங்களால முடியாது. അതുകൊണ്ട് ഇന്ന് മുതൽ ഞാൻ നിന്നെ പഠിപ്പിക്കാം. அதனால நான் உனக்கு சொல்லி கொடுக்கிறேன். ആ സെഞ്ചുറിയിലെ ഏറ്റവും ശക്തനായ ബുദ്ധിശാലിയായി അദ്ദേഹം മാറി. அந்த നൂറ്റാണ്ടിலேயே மிகவும் புத்திசாலியான நபராக அந்த தாமஸ் ஆல்வா எடிசன் மாறினார். ഒരു ദിവസം ஒரு நாள் അവന്റെ അമ്മ കിടന്ന റൂം അദ്ദേഹം പരിശോധിക്കുമ്പോൾ, അതിനെ വൃത്തിയാക്കുമ്പോൾ, ஒரு நாள் அவங்க அம்மா இருந்த ரூமை இந்த எடிசன் சுத்தம் பண்ணி கொண்டிருக்கும் போது ഒരു പേപ്പർ കിട്ടി. அவர் கையில பேப்பர் ஒன்னு கிடைச்சது. അത് കണ്ടപ്പോൾ തന്നെ മനസ്സിലായി ഇതെന്റെ ചെറിയ പ്രായത്തിൽ ടീച്ചർ എഴുതിയ ലെറ്ററാണ്. அந்த பேப்பரை பார்த்த உடனே எடிசனுக்கு தெரிஞ்சது, இது சின்ன வயதுல என் கையில என்னை குறித்து டீச்சர் எழுதி கொடுத்த கடிதம். അപ്പോ അതിനകത്ത് എഴുതിയിരിക്കുന്നത് എന്താണെന്ന് അവൻ അറിയാം. அப்போ அதுக்குள்ள என்ன எழுதி இருக்குன்னு அவனுக்கு தெரியும். എങ്കിലും ഒന്നുകൂടി അത് തുറന്ന് വായിച്ചു. இருந்தாலும் இன்னொரு தடவை அதை திறந்து வாசிக்கலாம் என்று வாசிக்கும்போது അദ്ദേഹം വാവിട്ട് നിലവിളിക്കാൻ തുടങ്ങി. அவர் வாய் விட்டு கதறி அழ ஆரம்பித்தார். അതിനകത്ത് എന്താണ് എഴുതിയിരിക്കുന്നത് അറിയാമോ? அதுக்குள்ள என்ன எழுதி இருந்தது தெரியுமா? ഈ സ്കൂളിലെ ഏറ്റവും മോശമായ ചെറുക്കനാണ് നിങ്ങളുടെ മകൻ. உங்க பையன் தான் இந்த ஸ்கூல்லயே ரொம்ப முட்டாளான பையன். ഇവനെ ഇനി ഈ സ്കൂളിന്റെ കോമ്പൗണ്ടിൽ പോലും ഞങ്ങൾ കേട്ടില്ല. இவனை இனிமே இந்த ஸ்கூல் காம்பவுண்டுக்குள்ள நாங்க ஒரு நாள் அனுமதிக்க மாட்டோம். அதனால தயவாக അവനെ ഇനി ഈ സ്കൂളിലേക്ക് അയക്കരുത്. இனி இந்த ஸ்கூலுக்கு அவனை ஒரு நாள் அனுப்பிடாதீங்க. ഇതാണ് അതിനകത്ത് എഴുതിയിരുന്നത്. இதுதான் அதற்குள்ள எழுதி இருந்தது. പക്ഷെ അമ്മ എങ്ങനെയാ വായിച്ചത്? ஆனா அம்மா எப்படி வாசிச்சாங்க? ഇങ്ങനെ വായിച്ചിരുന്നെങ്കിൽ, எழுதி இருந்ததை போல வாசித்திருந்தால் ഒരു എഡിസനെ നമുക്ക് ലഭിക്കില്ലായിരുന്നു. ஒரு தாமஸ் ஆல்வா எடிசன் இந்த உலகத்திற்கு கிடைத்திருக்க மாட்டான். എന്നാൽ ബുദ്ധിശാലിയായ അമ്മ, புத்திசாலியான அந்த தாய், അവൾ പറഞ്ഞു, அவ சொன்னா, ഇവൻ നിന്നെ പോലെ ബുദ്ധിയുള്ള ഒരാൾ ആ സ്കൂളിൽ ഇല്ല. உன்ன மாதிரி புத்திசாலி இந்த ஸ்கூல்லே கிடையாதுப்பா. ഞാൻ നിങ്ങളോട് പറയുന്നു, நான் உங்களை பார்த்து இந்த இரவு சொல்லுகிறேன், എനിക്കില്ലാത്ത ഒത്തിരി കഴിവുകൾ ഈ ദൈവദാസനുണ്ട്. எனக்கு இல்லாத அநேக திறமைகளை கர்த்தர் இன்னொரு ஊழியக்காரருக்கு கொடுத்திருக்கலாம். എന്നെക്കാൾ കഴിവ് ആ മനുഷ്യനുണ്ട്. என்னை விட அவனுக்கு நிறைய தகுதிகள் இருக்கலாம். ഇതായിരിക്കണം നമ്മെ ഭരിക്കേണ്ടത്. அப்படிதான் நாம் மற்றவர்களை குறித்து நினைக்கிற நினைவு. അതുകൊണ്ട് ഞാൻ നിങ്ങളോട് പറയുന്നു, அதனால உங்களை பார்த்து இந்த இரவு சொல்லுகிறேன், ഞാൻ ഓടുന്നതിന്റെ കൂട്ടത്തിൽ ഒരാളെ കൂടെ കൈ പിടിച്ച് ഓടാൻ കഴിഞ്ഞാൽ അതാണ് ഞാൻ ചെയ്യുന്ന ഏറ്റവും വലിയ കാര്യം. நான் ஓடிக்கொண்டிருக்கும் போது அந்த கூட்டத்தில் என்னோடு கூட இன்னொருவரையும் ஓட உதவி செய்ய என்னால் முடியுமானால் அதுதான் என் வாழ்க்கையில் பெரிய ஆச்சரியம். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. അതിനായിട്ട് ദൈവം ഇന്ന് രാത്രി നമ്മെ ഒരുക്കാൻ പോകുന്നു. அதற்காகத்தான் இந்த சபையை கர்த்தர் இந்த இரவு ஆயத்தம் பண்ண விரும்புகிறார். പരിശുദ്ധാത്മാവിനോട് പറയുന്നു, ஆவியானவர் என்னோடு சொல்லுகிறார், നമ്മുടെ മേൽ ஒரு പുതിയ അഭിഷേകം ദൈവം ஒரு புதிய அபிஷேகத்தை கர்த்தர் தர விரும்புகிறார். എത്ര പേർ ആഗ്രഹിക്കുന്നു? எத்தனை பேர் அதை எதிர்பார்க்கிறீங்க? ഒരു വാക്യം വിശുദ്ധ തിരുവെഴുത്തുനിന്ന് വായിക്കാം. பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வேத வசனத்தை வாசிக்கலாம். 1 രാജാക്കന്മാരുടെ പുസ്തകം 19-ാം അധ്യായം. 1 ராஜாக்கள் புத்தகம் 19ஆம் அதிகாரம், അതിന്റെ 19ാമത്തെ വാക്യം. அதுல 19வது வசனம். 1 ராஜாக்கள் 19:19 நான் வாசிக்கிறேன். அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டி கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். ഒരു വാക്യം കൂടെ നമുക്ക് വായിക്കാം. இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கலாம். 2 രാജാക്കന്മാരുടെ പുസ്തകം, 2 ராஜாக்களின் புஸ்தகம், സ്തോത്രം, 2-ാം അധ്യായം, 2வது அதிகாரம், അതിന്റെ 11 തുടങ്ങി 14 വരെയുള്ള വാക്യങ്ങൾ. அதில் 11வது வசனத்திலிருந்து 14வது வசனங்கள். 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 11லிருந்து 14 வசனங்கள். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழற்காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். அதை எலிசா கண்டு, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவனே என்று புலம்பினான்.
அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்தான். பின்பு அவன் எலியாவின் மேல் இருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையிலே நின்று எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்தவுடனே அது 2 பக்கமாய் பிரிந்ததினால் എലിസാ ഇക്കറൈപ്പെട്ടാൻ. ഈ 2 വാക്യങ്ങളിൽ നിന്നുകൊണ്ട് നിങ്ങളോട് സംസാരിക്കാനായിട്ട് ഞാൻ ആഗ്രഹിക്കുന്നു. இந்த 2 വേദ പകുതിയിലിருந்து உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். ഒന്നാമത് നാം കണ്ടത്, முதலாவது நாம் பார்த்த பகுதி, ഏലിയാവ് തന്റെ പുതപ്പ് എലീശായുടെ മേലിട്ടു. எலியா தன்னுடைய சால்வையை எலிசா மேல் போட்டதை பார்த்தோம். അടുത്ത് നമ്മൾ കണ്ടത്, இரண்டாவது நாம் பார்த்த பகுதி, ഏലിയാവ് ചുഴലിക്കാറ്റിൽ മുകളിലേക്ക് എടുക്കപ്പെടുമ്പോൾ, எலியா சுழல் காற்றில் பரலோகத்திற்கு எடுக்கப்படும்போது ഏലിയാവിൽ നിന്ന് ഒരു പുതപ്പ് എലീശായുടെ മേൽ വീഴുന്നു. എലിയാവിൻ മേലിருந்து ஒரு சால்வை எலிசாவின் மேல் விழுந்தது. ഈ 2 കാലഘട്ടങ്ങൾ, இந்த 2 காலகட்டங்களும் എത്ര നാളിന്റെ ഇടവേളയുണ്ട് എന്ന് നമുക്കറിയില്ല. அது எத்தனை ஆண்டுகள் அல்லது நாட்கள் இடைவெளியில் நடந்தது என்று நமக்கு தெளிவாக தெரியாது. മാസങ്ങളാണോ വർഷങ്ങളാണോ ദിവസങ്ങളാണോ നമുക്കറിയില്ല. பல நாட்களோ மாதங்களோ அல்லது வருடங்களோ நமக்கு தெரியாது. പക്ഷേ ഈ 2 കാര്യങ്ങൾ നമുക്ക് കാണാനായിട്ട് കഴിയും. ஆனால் இந்த 2 காரியங்களை குறித்து நாம் தெளிவாய் பார்க்க முடியும். എലീശായുടെ മേൽ ആദ്യം പുതപ്പ് വീഴുന്നത്, எலிசா மேல் முதல் முறையாக சால்வை விழுந்தது. സ്തോത്രം, അവൻ വയലിൽ നിൽക്കുമ്പോൾ, அவன் வயலிலே ஏர் உழுது கொண்டிருக்கும் போது, ഒടുവിൽ അവന്റെ മേൽ പുതപ്പ് വീഴുന്നത് യോർദാന്റെ കരയിൽ നിൽക്കുമ്പോൾ, இறுதியில் அவன் மேல் சால்வை விழுவது யோர்தான் கரையிலே நிற்கும் போது, ദൈവ സാന്നിധ്യത്തിന് നിഴലായ പുതപ്പ് അവന്റെ മേൽ വീണ സമയം മുതൽ தேவனுடைய பிரசன்னம் அல்லது சமூகத்திற்கு நிகராய் இருக்கிற அல்லது ஒப்பாய் இருக்கிற அந்த சால்வை அவன் மேல் விழுந்த போது അവൻ ആളു മാറിയതുപോലെയായി. அவனுடைய ஆள் தன்மை மாறினதை போல மாறிவிட்டது. ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. അവൻ മറ്റൊരു മനുഷ്യനായിട്ട് മാറും. அவன் வேறே ஒரு மனிதனாக மாறினான். വിശുദ്ധ ബൈബിളിൽ നമ്മൾ വായിക്കുമ്പോൾ பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கும் போது 12 ഏർ കാളകളെ പൂട്ടി എലീശ നിലം ഉഴുതുകൊണ്ടിരിക്കുന്നു. எலிசா 12 ஏர் மாடுகள் பூட்டின அந்த அதை வைத்து ஏரை வைத்து உழுது கொண்டிருந்தான். സ്തോത്രം, ഏകദേശം ഒരു 50 ഏക്കറെങ്കിലും കുറഞ്ഞത് നിലമുണ്ടായിരിക്കും. அந்த அளவு உழ வேண்டுமானால் குறைந்தபட்சம் 50 ஏக்கர் வயல்வெளியாவது அவனுக்கு இருந்திருக்க வேண்டும். അത്രയും സ്ഥലം ഉഴുതുമറിക്കാൻ 12 ഏർ കാളകൾ ധാരാളം മതി. காரணம் அவ்வளவு பெரிய இடத்தை உழுவதற்கு 12 ஏர் மாடுகள் அவசியமானது. സ്തോത്രം, അങ്ങനെ ഉഴുതുമറിച്ചുകൊണ്ടിരിക്കുമ്പോൾ அப்படி அவன் உழுது கொண்டிருக்கும் போது ഏലിയാവ് എലീശായെ അന്വേഷിച്ചു ചെല്ലുന്നു. எலியா எலிசாவை தேடி அந்த இடத்திற்கு போகிறான். അത് പോകാൻ ഒരു കാരണമുണ്ട്. அவன் போவதற்கு ஒரு நோக்கம் உண்டு. സർവശക്തനായ ദൈവം ഏലിയാവിനോട് പറയുന്നു, சர்வ வல்லமையுள்ள தேவன் எலியாவை பார்த்து നീ சொன்னார், പോകുക, நீ போ, നീ പോയി நீ போய் സ്തോത്രം, ഹസായേലിനെ അരാമിന് രാജാവായി നീ അഭിഷേകം ചെയ്യണം. ഹസായേൽ, ஆசகேலை ராஜாவாக நீ அபிஷேகம் பண்ண வேண்டும். രണ്ടാമത് യേഹൂവിനെ ഇസ്രായേലിന്റെ രാജാവായി നീ അഭിഷേകം ചെയ്യണം. யெகூவை இஸ்ரவேலின் ராஜாவாக நீ அபிஷேகம் பண்ண வேண்டும். എന്നിട്ട് പറയുന്നു, அதற்கு பிறகு സാഫാത്തിന്റെ മകനാകുന്ന എലീശായെ നിനക്ക് പകരം പ്രവാചകനായി നീ അഭിഷേകം ചെയ്യണം. சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன்னுடைய ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக நீ அபிஷேகம் ഈ பண்ண வேண்டும். 3 ദൗത്യമാണ് ഏലിയാവിന്റെ മേൽ ദൈവം പകർന്നത്. இந்த 3 வார்த்தையை தான் எலியாவின் மேல் கர்த்தர் வைத்தார். ഈ ഒരു വിഷൻ, ഒരു മിഷൻ ദൈവം അവന് കൊടുക്കുന്നു. இந்த ஒரு வேலையை கர்த்தர் எலியாவுக்கு கொடுத்தார். അതുമായിട്ടാണ് അവൻ വരുന്നത്. அந்த வேலையை செய்யும்படி தான் எலியா வருகிறான். സ്തോത്രം, എന്നാൽ ஆனால் ദൈവം ആദ്യം പറഞ്ഞ കാര്യമല്ല, സ്തോത്രം, ഈ പ്രവാചകൻ ആദ്യം ചെയ്യുന്നത്, കർത്താവ് അവസാനം പറഞ്ഞത് പ്രവാചകൻ ആദ്യം ചെയ്യുകയാണ്. இந்த 3 காரியத்தை கர்த்தர் எலியாவை செய்ய சொன்னார். ஆனால் கர்த்தர் முதலில் சொன்ன காரியத்தை அவன் செய்யாமல் கர்த்தர் கடைசியா சொன்ன காரியத்தை முதல்ல செய்கிறான். കാരണം ഏലിയാവിന് അറിയാം, காரணம் எலியாவுக்கு தெரியும், ഏതെങ്കിലും കാരണവശാൽ എനിക്ക് ഇത് ചെയ്യാൻ പറ്റിയില്ലെങ്കിൽ, ஏதாவது ஒரு சூழ்நிலையின் காரணமாக மற்ற 2 வேளை என்னால் செய்ய முடியாவிட்டால், ഞാൻ ഒരുത്തനെ അഭിഷേകം ചെയ്താൽ, நான் ஒருவனை அபிஷேகம் பண்ணினால் അവൻ ഈ കാര്യം ചെയ്യും. அவன் நான் செய்ய வேண்டிய இந்த வேலையை செய்வான். പക്ഷെ യേഹൂവിനോ ഹസായേലിനോ, ஆனால் யெகூவுக்கோ ஆசகேலுக்கோ സ്തോത്രം, ഈ എലീശായെ അഭിഷേകം
അഭിഷേകം ചെയ്യാൻ പറ്റില്ല. எலிசா அபிஷேகம் பண்ண முடியாது എന്ന് പറഞ്ഞാൽ அப்படியானால் രാജകീയ അഭിഷേകത്തിന് മുകളിലാണ് പ്രവാചക അഭിഷേകം. காரணம் ராஜரீக அபிஷேகத்திற்கு மேலே இருப்பதுதான் தீர்க்க தரிசன அபிஷேகம். ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. അതുകൊണ്ടാണ് എലീശായെ അവൻ ആദ്യം അഭിഷേകം ചെയ്യാനായി കടന്നു ചെല്ലുന്നു. அதற்காகத்தான் இந்த 3 பேர்ல முதல் நபராக எலிசாவை அபிஷேகம் பண்ணுகிறான். തന്റെ പുതപ്പ് അവന്റെ മേലിട്ടു. தன்னுடைய சால்வை அவன் மேல் போட்டான். 12 ஏர்காளைகளை பூட்டி உழுது கொண்டு நிற்கும்போது 12 ஏர்மாடுகள் பூட்டப்பட்ட காளையை அந்த அந்த ஏர்மாடுகள் பூட்டப்பட்டு அந்த நிலத்தை அவன் உழுது கொண்டிருக்கும் போது ഇന്ന് രാത്രി ഞാൻ നിങ്ങളോട് പറയാം, இந்த இரவு உங்களை பார்த்து சொல்லுகிறேன், പൂർണ്ണ ശക്തിയോടെ തൊഴിൽ ചെയ്യുന്നവനെയാണ് ദൈവം വിളിച്ചത്. முழு பலத்தோடு வேலை செய்கிற ஒரு நபரை தான் கர்த்தர் அழைத்தார். മടിയന്മാരെ ദൈവത്തിന് വേണ്ട. சோம்பேறிகள் கர்த்தருக்கு தேவையில்லை. ആമേൻ. നിങ്ങൾക്ക് കൈയില്ലെങ്കിലും കുഴപ്പമില്ല, കാലില്ലെങ്കിലും കുഴപ്പമില്ല, കണ്ണില്ലെങ്കിലും കുഴപ്പമില്ല. உங்களுக்கு கை இல்லைனாலும் பரவாயில்ல, கால் இல்லைனாலும் பரவாயில்ல, கண் இல்லைனாலும் பரவாயில்ல. ചെവി കേൾക്കാത്തവനെയും ദൈവം ഉപയോഗിച്ചിട്ടുണ്ട്. காது கேளாதவர்களையும் கர்த்தர் பயன்படுத்த முடியும். സംസാരിക്കാൻ കഴിവില്ലാത്തവനെയും ദൈവം ഉപയോഗിച്ചു. பேச முடியாதவர்களையும் கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிறார். പക്ഷെ മടിയന്മാരുടെ കാര്യത്തിൽ കർത്താവേ തോറ്റുപോയിട്ടുണ്ട്. ஆனா சோம்பேறிகள் காரியத்துல கர்த்தர் இதுவரை பயன்படுத்தினது இல்லை. Praise the Lord. നിങ്ങൾക്ക് പ്രയോജനപ്പെടണമെന്നുണ്ടോ? நீங்க பயன்படணும்னு விரும்புறீங்களா? ഉണ്ടോ? മടി മാറണം. அப்ப சோம்பேறித்தனத்தை முதல்ல விடணும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഇവൻ അധ്വാനിച്ചുകൊണ്ട് നിൽക്കുക. இந்த எலிசா நல்ல கடினமாய் வேலை செய்து கொண்டிருக்கிறான். ദൈവം അവന്റെ മേൽ പുതപ്പിട്ടു. கர்த்தர் அவன் மேல் சால்வையை போட்டார். ഈ പുതപ്പ് അവന്റെ മേൽ വീഴുമ്പോൾ இந்த சால்வை அவன் மேல விழுந்த போது വിശുദ്ധ ബൈബിളിനകത്ത് വായിക്കുന്നു, பரிசுத்த வேதாகமம் இப்படி சொல்ல இருக்கிறது, അവൻ മാടുകളെ വിട്ട് ഏലിയാവിന്റെ പുറകെ ഓടി. அவன் ஏர் மாடுகளை விட்டு விட்டு எலியாவின் பிறகே ஓடினான். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഇത്രേ സമയം, இத்தனை ஆண்டுகள், இத்தனை காலம் അവൻ കലപ്പയെ പിടിച്ചോണ്ടാ നിന്നത്. அவன் அந்த ஏர் கலப்பையை பிடித்துக் கொண்டிருந்தான். പക്ഷേ ஆனால் ഇപ്പോൾ അതിനെ വിട്ടിട്ട് இப்ப அந்த கலப்பையை தூர போட்டு എലീശായുടെ പുറകെ ഓടുക. எலியாவின் பின்னாலே ஓடுகிறான். ഇന്ന് ഞാൻ നിങ്ങളോട് പറയുന്നു, இந்த இரவு உங்களை பார்த்து சொல்லுகிறேன், സർവശക്തനായ ദൈവം, சர்வ வல்லமையுள்ள தேவன் അവനെ തെരഞ്ഞെടുക്കുന്നതിന് പിന്നിൽ, அவருடைய தெரிந்தெடுப்பினுக்கு பின்னால் ദൈവത്തിന് അറിയാം, கர்த்தருக்கு நன்றாய் தெரியும், ഈ ലോകത്തിലെ ഏതു നന്മയെക്കാളും ദൈവത്തിന്റെ അഭിഷേകം വലുത് എന്ന് ചിന്തിക്കുന്നവനാണ് എലീശ. இந்த உலகத்தின் எந்த ஆசீர்வாதத்தை காட்டிலும் கர்த்தருடைய அபிஷேகம் பெரிது என்று புரிந்து கொண்ட ஒரு நபர் தான் எலிசா. ஆமென். ചുമ്മാതെ ഒരുത്തന്റെ കയ്യിൽ ദൈവം ഒരു കാര്യം കൊടുക്കില്ല. சும்மா யாரோ ஒரு நபருடைய கரத்துல கர்த்தர் எந்த வேலையும் கொடுப்பதில்லை. ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. സൂക്ഷിക്കും എന്ന് അറിയാവുന്നവന്റെ കയ്യിലേ അത് കൊടുക്കൂ. இத கொடுத்தா இவன் பாதுகாத்து கொள்வான், கவனமா இருப்பான் அப்படின்னு யாரை பத்தி நினைக்கிறாரோ அவனுக்கு தான் கர்த்தர் கொடுக்கிறார். 50 ஏர்காளைய பூட்டி உழுக. அந்த 50 ஏக்கர் நிலமுள்ள பரப்பில இந்த 12 ஏர் மாடுகளை பூட்டி உழுகிற இவன், ഇത്രയും സമ്പത്തുള്ളവൻ, இவ்வளவு சொத்துக்கு அதிபதி, അവനത് വിട്ടുകളയില്ല. அவனுக்கு அதை அப்படி ஈஸியா விட முடியாது. പക്ഷേ ஆனால் പുതപ്പ് അവന്റെ മേൽ വീണപ്പോ, சால்வை அவன் மேல விழுந்த உடனே അവൻ അതിനെ വിട്ടു. அவன் அவ்வளத்தையும் விட்டுட்டான். ഇപ്പൊ അവന്റെ ലക്ഷ്യം இப்ப அவனுடைய நோக்கம் ഏലിയാവ്. எலியாவின் பின்னால், ഏലിയാവിന്റെ പുറകെ ഓടുക. எலியாவுக்கு பின்னால ஓடு. എന്താ കാര്യം? ஏன் அப்படி செய்தான்? ദൈവത്തിന് അറിയാം, கர்த்தருக்கு தெரியும், ഇവന് അഭിഷേകത്തിന്റെ വില അറിയാം. இவனுக்கு அபிஷேகத்துடைய மதிப்பு தெரியும். Praise the Lord. அல்லேலூயா. അഭിഷേകത്തിന്റെ വില അറിയാത്തവനെ ദൈവം അഭിഷേകം ചെയ്യില്ല. அபிஷேகத்துடைய மதிப்பு புரியாத ஒரு நபரை கர்த்தர் அபிஷேகிக்க மாட்டார். ഇന്ന് രാത്രി ഞാൻ നിങ്ങളോട് പറയുന്നു, இந்த இரவு உங்களை பார்த்து சொல்லுகிறேன், നിങ്ങൾ അഭിഷേകത്തിന്റെ വില അറിയണം. நீங்க அபிஷேகத்தின் மதிப்பை புரிந்து கொள்ள வேண்டும். നിങ്ങൾ പറയുന്ന അന്യഭാഷയുടെ വില, நீங்க பேசுற அந்நிய பாஷையுடைய மதிப்பு, നിങ്ങൾ ചുമക്കുന്ന ആത്മശക്തിയുടെ വില, நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிற ஆத்தும ஆவியின் வல்லமையினுடைய மதிப்பு, നിങ്ങൾ വില അറിയണം. நீங்கள் പ്രിയപ്പെട്ടവരെ, அதை மதிப்பை உணர வேண்டும். യേശു പത്രോസിനോട് പറയുന്നു, இயேசு பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், എന്നെ അനുഗമിക്ക. நீ என்னை பின்தொடர்ந்து வா. ഉടനെ വള്ളവും വലയും അവൻ വിട്ടു. உடனே படகு வலை எல்லாத்தையும் விட்டுட்டான். യേശുവിന്റെ പുറകെ പോയി. இயேசுவுக்கு பின்னால வருகிறான். ആ വിളിയുടെ വില പത്രോസിന് അറിയാം. இயேசு அழைத்த அழைப்பின் மதிப்பு
பேதுருக்கு தெரிந்திருந்தது. ഇന്ന് നിർഭാഗ്യവശാൽ இன்னைக்கு அதை ஒரு நிர்பாக்கியம் என்று சொல்லட்டும். നമുക്ക് പലർക്കും അഭിഷേകത്തിന്റെ വില അറിയില്ല. நம்ம நிறைய பேருக்கு அபிஷேகத்துடைய மதிப்பு தெரியல. ദൈവത്തിന്റെ വിളിയുടെ വില അറിയത്തില്ല. தேவனுடைய அழைப்பின் விலை நமக்கு தெரியவில்லை. ഇന്ന് രാത്രി അത് തിരിച്ചറിയുന്നവർക്കായി സ്തോത്രം. இந்த இரவு அந்த மதிப்பை புரிந்து கொள்ளுகிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம். ഈ വേദിയിൽ ഞാൻ നിൽക്കുമ്പോൾ இந்த மேடையில நான் நிற்கும்போது ദൈവം എന്നെ വിളിച്ച വിളിയുടെ സ്തോത്രം വില അറിഞ്ഞിട്ടാണ് ഞാൻ ഇവിടെ നിൽക്കുന്നത്. கர்த்தர் என்னை அழைத்த அழைப்பின் மதிப்பை புரிந்ததனால தான் நான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன். ഇന്ന് രാത്രി ഞാൻ ആത്മാവിൽ പറയുന്നു, இந்த இரவு ஆவியினாலே நான் இதை சொல்லுகிறேன். നിങ്ങൾ ഈ ദിവസങ്ങൾ ഇത് തിരിച്ചറിയാൻ പോകുകയാണ്. நீங்கள் இந்த இரவு அந்த மதிப்பை புரிந்து கொள்ள போகிறீர்கள். വിലയുള്ളതായി വിലയേറിയതായി ദൈവം വെച്ചിരിക്കുന്ന വിളിയും ദൈവം വെച്ചിരിക്കുന്ന അഭിഷേകവും ഇന്ന് രാത്രി നിങ്ങൾ തിരിച്ചറിയാൻ വേണ്ടി പോകുകയാണ്. விலையேறப்பட்டதாய் அல்லது விலை மதிக்க முடியாததாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற அழைப்பும் அபிஷேகமும் இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள போகிறோம். ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. ആരെയാണ് ദൈവം ഇരട്ടി പങ്ക് അഭിഷേകത്താൽ നടത്തുന്നത് എന്നാണ് നമ്മൾ ചിന്തിച്ചു വരുന്നത്. இந்த இரவு யாரை கர்த்தர் 2 மடங்கு அபிஷேகிக்கிறார் என்பதை தான் கவனிக்க போகிறோம். നമ്മൾ എപ്പോഴും പ്രാർത്ഥിക്കാറുണ്ട്, நாம் எப்பொழுதும் ஜெபிப்பதுண்டு, കർത്താവേ ஆண்டவரே എനിക്ക് ഇരട്ടി പങ്ക് വേണം. 2 மடங்கு என்னை ஆசீர்வதிக்கணும். നിങ്ങൾക്ക് ഇരട്ടി പങ്കല്ല 4 മടങ്ങ് തരാനും ദൈവശക്തനാണ്. உங்களுக்கு 2 மடங்கு இல்ல 4 மடங்கு தரவும் அவரால் முடியும். ആമേൻ. ஹல்லேலூயா. പക്ഷേ ஆனால் നിങ്ങൾക്ക് അതിന്റെ വില അറിയണം. உங்களுக்கு அதன் மதிப்பு புரிய வேண்டும். Praise the Lord. ஆமென். കഴിഞ്ഞ ദിവസം ഞാനൊരു വീഡിയോ കണ്ടു. கடந்த நாட்களில் ஒரு வீடியோ பார்த்தேன். ഒരു സഹോദരി റോഡിലൂടെ പോകുമ്പോൾ ஒரு சகோதரி ரோட்ல நடந்து போகும்போது ഒരു കുട്ടി മോള് കൊച്ചാണെന്ന് തോന്നുന്നു, പെൺകൊച്ച് അവളുടെ കൈ പിടിച്ച് ഇങ്ങനെ പോവുക. அந்த வீடியோ பார்த்தா பெண் குழந்தை மாதிரி இருக்குது. இந்த பொண்ணு நடந்து போறாங்க. ஒரு பெண் குழந்தையின் கரத்தை பிடித்து கொண்டு நடந்து போகிறார்கள். ബൈക്കിൽ 2 പേര് വന്നു. பைக்ல 2 பேர் வர்றாங்க. കൊച്ചിനെ പിടിച്ചു. அந்த குழந்தையின் கரத்தை அவங்க பிடிச்சாங்க. ഇടത്തെ കയ്യിൽ കൊച്ചും இடது கையில அந்த குழந்தை இருக்குது. വലത്തെ കയ്യിൽ ആപ്പിളിന്റെ മൊബൈൽ. வலது கையில ஆப்பிள் மொபைல் இருக்குது. ഇടത്തെ കയ്യിൽ കൊച്ചിനെ കൊടുത്ത് ആപ്പിളിന്റെ മൊബൈൽ അപ്പുറത്തിട്ടു. இடது கையில பிள்ளைய விட்டாச்சு. வலது கையில அந்த மொபைலை தூக்கி தூர போட்டாச்சு. കൊച്ചിനെ 2 പേര് കൊണ്ടുപോയി. அந்த பிள்ளைய பைக்ல வந்து 2 பேரும் தூக்கிட்டு போயிட்டாங்க. നമ്മൾ എന്ത് ചെയ്യും? நம்ம என்ன பண்ணுவோம்? കൊച്ചിനെ കൊടുക്കാതിരിക്കാനല്ലേ ഓടുന്നത്. பிள்ளைய பிடிங்கிட்டு போயிடக்கூடாதுன்னா நம்ம பின்னால ஓடுவோம்ல. എന്നാൽ ഇവർ ஆனா இந்த அம்மா മതിൽ ചാടി നോക്കുന്ന സാധനം എവിടെ വീണെന്ന്. மதில் மேல எட்டி பாக்குறாங்க, ஆப்பிள் போன் எங்க விழுந்து கிடக்குது அப்படின்னு. ഹല്ലേലൂയ. എന്താ കാര്യം? என்ன விஷயம்? അവരെ സംബന്ധിച്ച് அந்த பெண்மணியை பொறுத்தவரை ആ കൊച്ചിനേക്കാൾ വലുത് ഇതാണ്. அந்த பிள்ளையை விட ரொம்ப முக்கியம் என்னது? ஆப்பிள் போன். നിങ്ങൾക്ക് പ്രധാനമായതും ഏത്? உங்களுக்கு முக்கியமானது எது? ഇന്ന് നിങ്ങൾ ചിന്തിക്കണം. இன்னைக்கு நீங்க யோசிச்சு பார்க்கணும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നിനക്ക് ദൈവമാണോ വലുത്? உனக்கு ஆண்டவர் பெருசா? ദൈവത്തിന്റെ അഭിഷേകമാണോ? அவருடைய அபிஷேகம் முக்கியமா? ദൈവത്തിന്റെ പ്രസൻസ് ആണോ? ஆண்டவருடைய பிரசன்னம் முக்கியமா? ഏതാണ് മുഖ്യമെന്ന് ഇന്ന് നമ്മൾ തിരിച്ചറിയണം. எது உங்களுக்கு முக்கியம் என்பதை இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டும். അവനെയാണ് എൻ്റെ ദൈവത്തിന് വേണ്ടത്. அவர்களைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഒരു ഇന്റർവ്യൂവിന് പങ്കെടുക്കാനായിട്ട് നിങ്ങൾ ഇരിക്കുക. ஒரு இன்டர்வியூல நாங்கள் பங்கெடுப்பதற்காக உட்கார்ந்திருக்கிறோம். നിങ്ങൾ ഇരിക്കാന്നിരിക്കട്ടെ. நீங்க அப்படி இருப்பீங்கன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. അവർ വന്നിട്ട് പറയും ഇന്ന ഇന്ന സർട്ടിഫിക്കറ്റ്സ് ഉള്ളവർ മാത്രം ഇവിടെ ഇരുന്നാൽ മതി. அப்ப இன்டர்வியூல உட்கார்ந்திருக்கும் போது அவங்க சொல்றாங்க இந்த சர்டிபிகேட்லாம் யார் வச்சிருக்கீங்களோ அவங்க மட்டும் உட்கார்ந்தா போதும். അങ്ങനെ പറയുമ്പോൾ அப்படி சொன்ன உடனே 500 പേര് ഇരിക്കുന്നിടത്ത് 500 பேர் இருக்கிற இடத்துல 50 പേര് ഇരിക്കും. 50 பேரா மாறிடும். ബാക്കി എഴുന്നേറ്റ് പോകും. அந்த சர்டிபிகேட் இல்லாதவங்க எல்லாம் எழுப்பி போயிடுவாங்க. എന്താ കാര്യം? ஏன்? ഇവർ ഈ പറഞ്ഞിരിക്കുന്ന സാധനം കയ്യിലില്ല. இவங்க கேட்ட சர்டிபிகேட் அவங்க கையில இல்ல. ഇതുപോലെ அப்படிதான் ദൈവസന്നിധിയിൽ ഇരിക്കുന്നവരോട് ഞാൻ പറയുന്നു, கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுகிறேன், നിങ്ങൾ நீங்க ദൈവമേൽപ്പിച്ചിരിക്കുന്ന കൃപയെ വിലമതിക്കുന്നവരാണെങ്കിൽ, கர்த்தர் கொடுத்திருக்கிற தாளந்துகள் கிருபைகளை மதிக்கிறவர்களா இருந்தால் നിങ്ങൾ ദൈവസന്നിധിയിൽ ഇരിക്കുക. நீங்கள் இங்க இருக்கலாம். നിങ്ങൾ അനുഗ്രഹിക്കപ്പെടും. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ഇല്ലെങ്കിൽ இல்லைன்னா നമുക്കൊന്നും നേടിയെടുക്കാൻ പറ്റില്ല. நாம இந்த வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒன்றும் அடைய முடியாது. ഞാൻ നിങ്ങളോട് പറയുന്നു, உங்களை பார்த்து இந்த இரவு சொல்லுகிறேன், അഭിഷേകത്തിന്റെ വില அபிஷேகத்தின் மதிப்பு എലീശ തിരിച്ചറിഞ്ഞു. எலிசா நன்றாக புரிந்து கொண்டான். അവൻ പറയുന്നു, எலிசா சொல்றான், എനിക്കിത് വേണം. எனக்கு இந்த அபிஷேகம் வேண்டும். ഇവൻ അങ്ങോട്ട് പോയതല്ല. இவன் அந்த பக்கம் அபிஷேகத்தை தேடி போகல. പക്ഷെ ദൈവം ഇങ്ങോട്ട് വന്നതാ. ஆனா தேவன் இவனை தேடி வந்தார். വരാൻ കാരണം
வரதுக்கு காரணம் என்ன? അതിന്റെ വില അവൻ അറിയാം. ஆண்டவருக்கு தெரியும், எலிசாவுக்கு அபிஷேகத்தின் மதிப்பு தெரியும். പരിശുദ്ധാത്മാവ് എന്നോട് പറയുന്നു, ஆவியானவர் என்னோடு சொல்லுகிறார், കുറെ കാലങ്ങളായി, அநேக நாட்களாய் ഈ കൂട്ടായ്മയിൽ, ഈ സഭയ്ക്കകത്ത്, இந்த சபைக்குள்ளே അഭിഷേകത്തിന്റെ വില തിരിച്ചറിയുന്ന ചിലർ വെയിറ്റ് ചെയ്തിരിക്കുന്നു ആ ദൈവ സാന്നിധ്യത്തിനു വേണ്ടി. அபிஷேகத்தின் மதிப்பை புரிந்து கொண்ட சிலர் அதற்காக காத்து கொண்டிருக்கிறதை ஆவியானவர் எனக்கு சொல்லுகிறார். എന്നാൽ ഇന്ന് രാത്രി ദൈവാത്മാവ് അവരോട് പറയുന്നു, இந்த இரவு அப்படிப்பட்டவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், നിങ്ങളെ ദൈവം നിറയ്ക്കാൻ പോവുക. உங்களை கர்த்தர் நிரப்ப போகிறார். Praise the Lord. ദൈവം നിങ്ങളെ നിറയ്ക്കാൻ പോവുക. கர்த்தர் உங்களை நிரப்ப போகிறார். സഹോദരന്മാരെ, ദൈവം നിങ്ങളെ നിറയ്ക്കാൻ പോവുക. சகோதரர்களே, கர்த்தர் உங்களை நிரப்ப போகிறார். സഹോദരിമാരെ, നിങ്ങളെ ദൈവം നിറയ്ക്കാൻ പോകുക. சகோதரிகளே, கர்த்தர் உங்களை நிரப்ப போகிறார். എന്താ കാര്യമെന്നറിയാമോ? ஏன் தெரியுமா? നിങ്ങളുടെ ഉള്ളിലെ ആ വില നിങ്ങൾ അത് തിരിച്ചറിഞ്ഞിട്ടുണ്ട്. உங்கள் மனதிற்குள்ளே, உங்க வாழ்க்கைக்குள்ளே அபிஷேகத்தின் மதிப்பு நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ശ്രമിക്കണം. கவனிங்க, എല്ലാം വിട്ടു. இவன் எல்லாத்தையும் விட்டுட்டான். ഏലിയാവിന്റെ പുറകെ ഓടുക. எலியாவுக்கு பின்னால் இப்போ ஓடுகிறான். പക്ഷെ ഒരു കാര്യം, ஆனால் ஒரு விஷயம், സ്തോത്രം, ഈ അഭിഷേകത്തിന്റെ പുതപ്പ് രണ്ടാമത് അവന്റെ മേൽ വീഴാൻ, இரண்டாவது முறையாக இந்த அபிஷேகத்தின் சால்வை அவன் மேல விழும்போது, സ്തോത്രം, അത് മുതലാണ് അവൻ അത്ഭുതം ചെയ്തു തുടങ്ങിയത്. அதற்கு பிறகுதான் அவன் மூலமாய் அற்புதம் செய்ய ஆரம்பித்தது. സ്തോത്രം, ഒന്നാം തവണ വീണതിന് ശേഷം முதல் தடவை விழுந்ததற்கு பிறகு അവൻ അത്ഭുതങ്ങളൊന്നും ചെയ്തിട്ടില്ല. அந்த சால்வை விழுந்த பிறகு அவனால் எந்த அற்புதமும் நடக்கவில்லை. രണ്ടാം തവണ, ஆனா இரண்டாவது முறை അവന്റെ മേൽ അഭിഷേകം വീണപ്പോ, அவன் மேல அந்த சால்வையின் அபிஷேகம் അവൻ விழுந்தபோது അത്ഭുതങ്ങൾ ചെയ്തു തുടങ്ങി. அவன் அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தான். ഇന്ന് രാത്രി ഞാൻ നിങ്ങളോട് പറയുന്നു, இந்த இரவு உங்களை பார்த்து சொல்லுகிறேன், ഈ രണ്ടാം ഘട്ടത്തിലേക്ക് ചില എലീശാമാർ പ്രവേശിക്കാൻ വേണ്ടി പോകുകയാണ്. இந்த இரவு இந்த சபையிலிருந்து அந்த இரண்டாம் கட்டத்திற்குள்ள சில எலிசாக்களை கர்த்தர் கடந்து போக பண்ண விரும்புகிறார். ആമേൻ. ஹல்லேலூயா. ഒന്നാമത് പ്രവേശിച്ചു, ഒന്നാമത് അനുഭവിച്ചു. முதல் கட்டத்தை நீங்கள் கடந்து விட்டீர்கள். രണ്ടാമത്തെ ഘട്ടത്തിലേക്ക് ചുവട് വയ്ക്കാൻ തുടങ്ങി. இரண்டாவது கட்டத்திற்குள் இப்பொழுது அடியெடுத்து வைக்க போகிறீர்கள். സ്തോത്രം, ഞാൻ നിങ്ങളോട് പറയുന്നു, நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், സ്തോത്രം, എല്ലാവരും ചിന്തിച്ചു, எல்லாரும் யோசித்தார்கள், ഇവൻ ആരാണ്? இவன் யாரு? ശ്രദ്ധിക്കണം പ്രിയപ്പെട്ടവരെ, நல்ல கவனிங்க. ഒരു കർഷകനായ, ഒരു കൃഷിക്കാരനായ എലീശായുടെ മേൽ, ஒரு விவசாயம் பண்ணி பிழைக்கிற ஒரு எலிசாவின் மேல ദൈവത്തിന്റെ പുതപ്പ് വന്നപ്പോ, கர்த்தருடைய சால்வை விழுந்த போது അവൻ പറയുന്നു, அவன் சொல்லுகிறான், ഞാൻ എന്റെ അപ്പനെയും അമ്മയെയും ചുംബിച്ചിട്ട് വരട്ടെ. நான் போய் எங்க அப்பாவையும் அம்மாவையும் முத்தம் கொடுத்து விட்டு வருகிறேன். എലിയാവ് പറയുന്നു, எலியா சொல்றாரு, പോയിട്ട് വാ. போயிட்டு வா. എന്നാൽ യേശുവിന്റെ അടുക്കൽ ஆனா இயேசுவுக்கு பக்கத்தில் ഒരാൾ വന്നിട്ട് ചോദിച്ചു, ஒரு நபர் வந்து கேட்டான், എന്റെ അപ്പനും അമ്മയും മരിച്ചു, അവരടക്കിയിട്ട് വരട്ടോ എന്ന് ചോദിച്ചു. எங்க அம்மா அப்பா மரித்த பிறகு அவங்களை அடக்கம் பண்ணிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்டான். അപ്പൊ യേശു എന്ത് പറഞ്ഞു? அப்ப இயேசு என்ன சொன்னாரு? മരിച്ചവർ തങ്ങളുടെ മരിച്ചവർ അടക്കട്ടെ, மரித்தவர்கள் அடக்கம் பண்ணட்டும், നീ പോയി ദൈവരാജ്യം நீ போய் ദൈവരാജ്യം പ്രസംഗിക്ക, ஆண்டவருடைய சுவிசேஷ பிரசங்கம் பண்ணு. അപ്പൊ നമുക്ക് തോന്നും, அப்ப நம்ம யோசிக்கலாம், കർത്താവ് ക്രൂരനാ, ஆண்டவர் ரொம்ப கொடூரமானவர்ப்பா, മരിച്ചിട്ട് പോലും വിട്ടില്ല. செத்தவங்களை அடக்கம் பண்ண போறேன்னு சொல்றான், அது கூட ஆண்டவர் விடல. ഏലിയാവ്, எலியா சொன்னது, അല്ല எலியா അവൻ ദേഷ്യത്തിൽ സംസാരിച്ചവനായാലും, அவன் கோபப்பட்டு பேசக்கூடிய ஆளா இருந்தாலும் മനുഷ്യത്വം ഉണ്ട്. அவனுக்கு கொஞ்சம் மனிதாபிமானமா இருக்குது, അല്ലേ? സ്നാനപ്പെടാൻ വേണ്ടി വന്നാലും, ஞானஸ்தானம் எடுக்க வந்தாலும், യോഹന്നാൻ സ്നാപകൻ വിളിച്ചത് കേട്ടില്ലേ? யோவான் ஸ்நானன் எப்படி கூப்பிட்டாரு தெரியும்ல? സർപ്പ സന്തതികളെ എന്നാ. விரியன் பாம்பு குட்டிகளேன்னு கூப்பிட்டாரு. നമ്മൾ ബ്രദർ സിസ്റ്റർ എന്ന് വിളിക്കും, நம்ம பிரதர் சிஸ்டர் வாங்க அப்படின்னு கூப்பிடுறோம். പക്ഷെ നമ്മുടെ വിളിയിൽ വ്യത്യാസം വന്നാൽ, நம்ம கூப்பிடுறதுல வித்தியாசம் வந்தா അടുത്ത ഞായറാഴ്ച സഭയ്ക്ക് அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆத்மா சபைக்கே வராது. പക്ഷേ ஆனா നിങ്ങൾ സ്തോത്രം മനോജ് ബാസിന്റെ വിശ്വാസികളായതുകൊണ്ടാണ് നിങ്ങളെ ബ്രദർ സിസ്റ്റർ എന്നൊക്കെ വിളിക്കുന്നത്. மனோஜ் பாஸ்டருடைய விசுவாசிகளா இருக்கிறதுனால தான் பிரதர் சிஸ்டர்னு கூப்பிடுறோம். എന്നാൽ ഇവിടുത്തെ പാസ്റ്റർ, இந்த பாஸ்டர் റൈറ്റ് റെവറൻഡ് ജോൺ ആയിരുന്നെങ്കിൽ, இந்த சபையோட பாஸ்டர் மனோஜ் பாஸ்டருக்கு பதிலா ஜான் த பேப்டிஸ்ட் யோவான் ஸ்நானகனா இருந்தா, വാങ്ക ബ്രദർ എന്നല്ല, வாங்க பிரதர் அப்படி கூப்பிடுவாரா? இல்ல, വരിക സർപ്പ സന്തതിയേ, விரியன் பாம்பு குட்டியே வான்னு தான் கூப்பிடுவாரு. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. കാരണം അങ്ങനെയാ വിളിക്കുന്നത്. அப்படிதான் யோவான் அழைத்தார். യോഹന അങ്ങനെ വിളിക്കാൻ കാരണം, யோவான் அப்படி அழைக்க காரணம், ഏലിയാവിന്റെ സ്പിരിറ്റ് ആണ് പുള്ളിയിലകത്ത്. எலியாவுடைய ஆவிதான் யாருக்குள்ள இருந்தது? யோவானுக்குள்ள இருந்தது. അപ്പൊ യോഹന്നാൻ ഇങ്ങനെയാണ് വിളിക്കുന്നതെങ്കിൽ, யோவானே இப்படி கூப்பிடுறதா இருந்தா,
ഏലിയാവ് എങ്ങനെ ആയിരിക്കും വിളിക്കുന്നത്? எலியா அப்ப எப்படி கூப்பிட்டிருப்பாரு? അല്ലേ? அப்படிதானே? പക്ഷേ ஆனா അങ്ങനെ ഉള്ള ആളാണെങ്കിലും அப்படி கோவமா கூப்பிடுற ஆள் தான் எலியா. എങ്കിലും ஆனாலும் നമ്മൾ പറയും, நாம சொல்லுவோம், ഞാൻ വീട്ടുകാരെ പോയി കണ്ടിട്ട് വരട്ടോ എന്ന് ചോദിച്ചപ്പോ പൊക്കോളാൻ പറഞ്ഞു. அவ்வளோ கடினமான கோவமான ஆளு எலிசா நான் வீட்டுல போய் அவங்கள முத்தம் கொடுத்துட்டு வரேன்னு போயிட்டு வான்னு அனுப்பிட்டாரு. അപ്പൊ യേശുവിനേക്കാൾ ബെറ്റർ ആര്? இயேசுவோட ரொம்ப நல்ல மனுஷன் யாரு? ഏലിയ. எலியா. എന്താ ശ്രദ്ധിക്കണം? ஆனா கவனிங்க, ഏലിയാവ് எலியா എലീശായോട് പോയിട്ട് വരാൻ പറഞ്ഞത്, எலிசாவோடு போயிட்டு வாப்பான்னு சொல்றதுக்கு காரணம், எலிசா അവിടെ പോയിട്ട് அங்க போயிட்டு തിരിച്ചിങ്ങ് തന്നെ വരും. திரும்ப என்கிட்ட வருவான். അവന്റെ കാര്യത്തിൽ ഗ്യാരണ്ടി ഉണ്ട് அப்படின்னு கேரண்டியா எலியாக்கு இருந்தது. പോയാ വരും இவன் போனா திரும்பி வருவான் എന്ന് യേശുവിന് അറിയാം. ஆனா ஏசப்பாவுக்கு தெரியும் ഇവന്മാരുടെ കാര്യത്തിൽ ഗ്യാരണ്ടിയും ഇല്ല, വാറണ്ടിയും ഇല്ല. இவனை நம்பவும் முடியாத, இவன்ட்ட எந்த கேரண்டியும் கிடையாது. പോയിട്ട് വരാനുള്ള ചാൻസ് ഇല്ല. போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. അതുകൊണ്ടാണ് കർത്താവ് വിടാത്തത്. அதனாலதான் ஆண்டவர் விடல. എന്നാൽ എലീശായ്ക്ക് അറിയാം. ஆனா எலியாவுக்கு நல்லா தெரியும், எலிசா അപ്പനെ കണ്ടാലും அப்பாவை போய் பார்த்தாலும், അമ്മയെ കണ്ടാലും அம்மாவை பார்த்தாலும், ആരെ കണ്ടാലും யார போய் பார்த்தாலும், ഒരു കാരണവശാലും எந்த காரணத்தினாலும் അവർ ഒരു കാരണവശാലും മറന്നു പോവില്ല വിളി. அழைப்பை ஒருபோதும் யாரை பார்த்தாலும் எலிசா மறக்க மாட்டார். ഒരു വാക്യം കൂടെ ഒന്ന് വായിച്ചേ. இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போம். 20ാമത്തെ വാക്യം ഒന്ന് വായിക്കാം. 20வது வசனம், அந்த 19 அதிகாரத்தின் 20வது வசனம். அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி, நான் என் தகப்பனை என் தாயும் முத்தம் செய்ய உத்தரவு கொடும், அதற்கு பின் உம்மை பின்தொடர்வேன் என்றான். அதற்கு அவன் போய் திரும்ப வா, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள் என்றான். கவனிங்க, നീ പൊക്കോ, நீ போயிட்டு வா, പക്ഷെ ഒരു കാര്യം, ஆனா ஒரு விஷயம், ഞാൻ നിനക്ക് ചെയ്തത് നീ മറന്നു പോകരുത്. நான் உனக்கு என்ன செய்தேனோ அதை மறந்துடாத. എന്താ ചെയ്തത്? என்ன செஞ்சார் எலியா? നിന്റെ പുറത്തൊരു പുതപ്പ് ഞാൻ ഇട്ടിട്ടുണ്ട്. உன் மேல ஒரு சால்வையை நான் போட்டிருக்கிறேன். നീ ആരെ കണ്ടാലും, நீ யார பார்த்தாலும், ആരുടെ കൂടെ ടൈം സ്പെൻഡ് ചെയ്താലും, யாரோடு கூட நேரம் നീ செலவழித்தாலும், എവിടൊക്കെ പോയാലും, நீ எந்த இடத்திற்கு போனாலும், നിന്റെ മേൽ കിടക്കുന്ന പുതപ്പിനെ നീ മറന്നു പോകരുത്. உன் மேல போடப்பட்ட சால்வையை ஒருபோதும் மறந்து விடாதே. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ചിലരെ കാണുമ്പോൾ ചിലത് മറന്നു പോകും. சிலரை பார்த்தா சிலருக்கு சில காரியங்கள் மறந்துரும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. യാക്കോബ് ലാബാന്റെ വീട്ടിലേക്ക് പോയപ്പോൾ, லாபான் வீட்டுக்கு போன போது ദൈവം ലൂസിൽ അവനോട് പ്രത്യക്ഷനായി. லூஸ் என்கிற இடத்தில் கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார். ദൈവം അവനോട് പറഞ്ഞു, கர்த்தர் அவனை பார்த்து சொன்னார், ഇവിടെ ആലയം പണിയണം, இங்க நீ ஒரு பலிபீடத்தை கட்ட வேண்டும், അല്ലെങ്കിൽ ഇവിടെ ഞാൻ ഉണ്ട്, அல்லது இங்க நான் இருக்கிறேன். എന്നെ പുള്ളി പറഞ്ഞു, உடனே இவன் சொன்னா, யாக்கோபு ഞാൻ പണിയും. நிச்சயமா நான் கட்டுறேன். പക്ഷെ ലാബാന്റെ വീട്ടിൽ ചെന്നു. லாபான் வீட்டுக்கு போனான். ലാബാന്റെ വീട്ടിൽ ചെന്നപ്പോ லாபான் வீட்டுக்கு போன உடனே ഇളയ മോളെ കണ്ടു. இளைய மகளை பார்த்தான். എല്ലാം മറന്നു. எல்லாத்தையும் மறந்துட்டான். ഭയങ്കര വാഗ്ദത്തങ്ങളായിട്ടാ പോയത്. ரொம்ப வாக்குத்தத்தெல்லாம் மனசுல இருக்கு. அதோட தான் அவங்க மாமா வீட்டுக்கு போயிருக்காரு. കർത്താവിന്റെ കൈ പിടിച്ചിട്ട് ஆண்டவருடைய கையை பிடிச்சு തിരിച്ചു വന്നാൽ, திரும்ப வரும்போது ഇവിടെ இங்க ഒരു ആലയം ഞാൻ പണി, ஒரு பலிபீடத்தை நான் கட்டுவேன். കർത്താവേ, ஆண்டவரே, ഞാൻ നിന്റെ മകൻ, நான் உம்முடைய மகன். സ്വർഗത്തോളം ഒരു ഗോവേണി ഇരിക്കുകയാണ്, பரலோகத்திற்கு வைக்கப்பட்டிருக்கிற 8 அளவுக்கு ஒரு பெரிய ஏணி இருக்கு. അതൊക്കെ ഞാൻ കണ്ടു, அதெல்லாம் நான் பார்த்துட்டேன். തിരിച്ചു വരട്ടെ, திரும்ப வருவேன், പെട്ടെന്ന് ഞാൻ വരും. டக்குன்னு வந்துருவேன். ഈ പെട്ടെന്ന് വരുന്നവൻ 20 വർഷം കഴിഞ്ഞാ വന്നത്. உடனே வருவேன் ஆண்டவரேன்னு சொன்னவன் எத்தனை வருஷம் கழிச்சு வர்றான்? 20 வருஷம் ஆகி. அதுவும் ദൈവം പോ എന്ന് പറഞ്ഞിട്ടാ. ஆண்டவர் போன்னு சொல்லி നിങ്ങൾക്ക് ജോലി ചെയ്തിട്ട് ശമ്പളം തരാതെ, உங்களுக்கு வேலை செஞ்சுட்டு சம்பளம் கொடுக்காம 20 വർഷം ഇട്ടിരുന്ന 20 வருஷம் உங்களை வச்சிருந்தா നിങ്ങൾ കിടക്കുവോ? நீங்க என்ன பண்ணுவீங்க? നമ്മൾ പറയും, നിന്റെ ജോലി എനിക്ക് വേണ്ട. நம்ம சொல்லுவோம், உன் வேலையும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. 10 പ്രാവശ്യം 10 தடவை പ്രതിഫലം കൊടുക്കാന്ന് പറഞ്ഞിട്ട് കൊടുത്തില്ല. 10 தடவை உனக்கு சம்பளம் தரேன்னு தரல. എന്നിട്ടും യാക്കോബ് പോയില്ല. ஆனாலும் யாக்கோபு போல. എന്താ കാര്യം? என்ன காரியம்? SMS അയക്കുന്ന പാർട്ടി അവിടെ ഉണ്ട്. SMS அனுப்புற ஆள் ஒரு அம்மா இருக்காங்க. അവരെ വിട്ടിട്ട് വരാൻ പറ്റില്ല. அந்த அம்மா விட்டு வர முடியாது. അപ്പനില്ലാത്ത സമയം നോക്കി, அப்பா இல்லாத நேரம் பார்த்து ഇവൻ എന്ത് ചെയ്തു? இவன் என்ன பண்ணா? അവളെ കൊണ്ട് വന്നു.
அவளையும் கூட்டு வந்துட்டான். യാക്കോബിന് ലാബാൻ ഇവനെ ഇഷ്ടമല്ല. லாபானுக்கு யாக்கோபை பிடிக்கல. കാരണം എന്താന്ന് ചോദിച്ചാൽ, காரணம் என்னன்னா, ഇവൻ ആ വീട്ടിൽ വന്നപ്പോ வீட்டுக்கு அவனுடைய வீட்டுக்கு யாக்கோபு வந்தபோது സാധാരണ അവിടത്തെ സ്ത്രീകൾ, அங்க உள்ள பெண்கள் பழக்கம் என்னன்னா, മൂടുപട വിട്ടിട്ടാണ് നടക്കുന്നത്. முகமூடி மாதிரி அந்த ஒரு முகத்திரை போட்டு தான் அந்த பெண்கள் ഈ இருப்பார்கள். മൂടുപട വിട്ടാൽ இந்த முகமூடி இருக்குன்னா അകത്തിരിക്കുന്ന ആളിന് വെളിയിലുള്ളവരെ കാണാം. முகத்திரைக்கு உள்ள இருக்கிறவங்க தான் வெளியே இருக்கிறவங்களை பார்க்க முடியும். പക്ഷെ വെളിയിലുള്ളവർക്ക് അവരെ കാണാൻ പറ്റില്ല. வெளியே இருக்கிறவங்க இவங்க முகத்தை பார்க்க முடியாது. ആമേൻ. ஆமென். പക്ഷേ ஆனால் മൂടുപട ഇട്ടിട്ടും அந்த முகத்திரை போட்டிருந்தும் രണ്ടെണ്ണം നിൽക്കുക. 2 பேர் அந்த முகத்திரை போட்டு நிக்கிறாங்க. ഇതിൽ സുന്ദരി ആര് അല്ലാത്തത് ആരെന്ന് ഇവൻ കണ്ടുപിടിച്ചു. யார் இதுல அழகானவங்க, யார் அழகுல குறைஞ்சால்னு முகத்திரை இருந்தும் யாக்கோபு கண்டுபிடிச்சிட்டான். ഒരു സാധനം ഇട്ടിരിക്കുക, முகத்துல ஒரு துணி தொங்கிட்டு இருக்குது. കണ്ടുപിടിക്കാൻ പറ്റുമോ? கண்டுபிடிக்க முடியுமா நம்மால? മാസ്ക് മാറ്റാൻ വേണ്ടി ചില സഹോദരന്മാർ ഉപവസിച്ച് പ്രാർത്ഥിച്ചിട്ടുണ്ട്. மாஸ்க் எடுக்கிறதுக்காக சில சகோதரர்கள் உபவாசம் போட்டுலாம் ஜெபம் பண்ணிருக்காங்க. കാരണം ஆளை മനസ്സിലാകുന്നില്ല. யார் மாஸ்க் போட்டா முகம் தெரிய மாட்டேங்குது யாருன்னு. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ചിലർ മിണ്ടാതിരിക്കുക, சிலர் அமைதியா உட்கார்ந்திருக்கீங்க. ശ്രദ്ധിക്കണം, கவனிங்க. അപ്പൊ ലാബാൻ അറിയാം, லாபானுக்கு தெரியும் ഇവൻ വന്നിട്ട് 2 ദിവസമേ ആയുള്ളൂ. இவன் வந்து 2 நாள் தான் ஆச்சு. ഇവനെ വീട്ടിൽ കയറ്റാൻ കൊള്ളില്ല. இவன் வீட்டுல வைக்கிறதுக்கான லாயக்கான ஆள் கிடையாது. അതുകൊണ്ട് அதனால ഇവനോട് പറഞ്ഞു, இவனை பார்த்து சொன்னா, നിനക്ക് ജോലി ഇവിടെ ഒന്നുമില്ല, உனக்கு வேலை இந்த பக்கத்துல கிடையாது. ഒരു 1000 ആടിനെ തരാം, ஒரு 1000 ஆடு தரேன், നീ പൊക്കോ, நீ போயிரு. 5 മാസം കഴിഞ്ഞ് വന്നാ. 5 മാസം கழிச்சு வந்தா അപ്പൊ ലാബാൻ 5 മാസം സമാധാനമുണ്ട്. அப்ப லாபான் நினைச்சா 5 மாசம் நம்ம நிம்மதியா இருக்கலாம். എന്നാൽ ஆனா ഇവൻ വല്ലപ്പോഴുമാണ് വീട്ടിൽ വരുന്നത്. இவன் எப்போதாவது வீட்டுக்கு வர்றான். പക്ഷെ വല്ലപ്പോഴും വീട്ടിൽ വന്നിട്ട് எப்பவாவது வீட்டுக்கு வர்ற யாக்கோபு 4 ഭാര്യമാരും 13 മക്കളെയും അതിനകത്ത് കണ്ടെത്തി. அதுக்குள்ள 4 மனைவி ஆயிட்டு 13 பிள்ளைகள் ஆயிட்டு. അപ്പോ ഇവനെ വീട്ടിൽ താമസിപ്പിച്ചിരുന്നെങ്കിൽ അവസ്ഥ ഓർത്ത് നോക്ക്. எப்பவாவது வந்தாலே இந்த நிலைமை. வீட்டிலே தங்க வச்சிருந்தா கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ചിലരുടെ സ്വഭാവങ്ങൾ, சிலருடைய குணாதிசயம் അകത്ത് കാണും, உள்ள இருக்கும். ஆமென். എന്നാൽ ഇവനെ ദൈവം അങ്ങോട്ട് ഉടച്ചു. இந்த யாக்கோப கர்த்தர் உடைச்சார். ആമേൻ. ஆமென். വിലയേറിയതായിട്ട് കണ്ടതൊക്കെ, விலையேறப்பட்டதாய் அவன் வாழ்க்கையில எதெல்லாம் பார்த்தானோ அதையெல்லாம் കടവിന്റെ അപ്പുറത്താക്കി அந்த കരയ്ക്ക് அந்த பக்கம் கர்த்தர் கொண்டு അവന് போனார். മനസ്സിലായി, யாக்கோபுக்கு ஒன்னு புரிந்தது, എന്റെ ഈ സിറ്റുവേഷനിൽ நான் இருக்கிற இந்த நிலைமையில ഞാൻ 20 വർഷം സ്പെൻഡ് ചെയ്ത ടൈം ഇവർക്ക് വേണ്ടിയാണ്, ഇവർക്ക് എന്നെ രക്ഷിക്കാൻ കഴിയില്ല. 20 வருடம் இவங்களுக்காக தான் செலவு பண்ண, இவங்க என்னை காப்பாற்ற முடியாது. തന്നെ നിൽക്കുക, தனியா நிக்கிறான். അപ്പോഴാണ് அந்த நேரத்துல தான் റിയൽ യാക്കോബിനെ നമുക്ക് മനസ്സിലായി. உண்மையான யாக்கோபை நாம் புரிந்து கொள்ள முடியும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഞാൻ നിങ്ങളോട് പറയാം, உங்களை பார்த்து சொல்லுகிறேன், നിങ്ങൾ എന്തിനൊക്കെ വേണ്ടി സമയം ചെലവഴിച്ചാലും, உங்க வாழ்க்கையில நீங்க எதற்காக நேரம் செலவிட்டாலும், നിങ്ങൾ തന്നെ നിൽക്കുന്ന ഒരു സമയമുണ്ട്. நீ தனியாய் நிற்கிற ஒரு நேரம் நிச்சயமாய் வரும். ആരും കാണില്ല, யாரும் கூட இருக்க மாட்டாங்க. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. യേശുവിനോട് പത്രോസ് പറഞ്ഞു, இயேசுவை பார்த்து பேதுரு சொன்னான், കർത്താവേ, ஆண்டவரே, നീ എവിടെങ്കിലും ഇരുന്നാൽ, நீர் எங்கேயாவது இருந்தா ഈ യോഹന്നാൻ ഉണ്ടല്ലോ, இந்த யோவான் இருக்கான்ல, ഇവൻ വന്ന് നിന്റെ മാറോട് ചാരിയായി அவர் வந்து உன் மார்பில சாய்ஞ்சு உட்கார்றான். പക്ഷേ ஆனால் ഇവനെ കാണാൻ പറ്റില്ല. இவன் கூட இருக்க மாட்டான். പക്ഷെ ഞാൻ അങ്ങനല്ല, ஆனா நான் அப்படி இல்ல ஆண்டவரே, നിന്റെ കൂടെ ചാകാൻ തയ്യാറാ. உம்மோடு சாகவும் நான் ரெடி. ആമേൻ. ஆமென். കർത്താവ് പറഞ്ഞു, ஆண்டவர் சொன்னாரு, എടാ മകനെ, மகனே, നീ എഴുതി വെച്ചോ, நீ எழுதி வச்சுக்கோ, നീ വാ അടയ്ക്കാതെ കോഴി വാ തുറക്കില്ല. இதுக்கு டிரான்ஸ்லேஷன் வேண்டாம் நினைக்கிறேன். ഹല്ലേലൂയ. நீ வாய் மூடாம கோழி வாய் திறக்காது. ആരെങ്കിലും നിങ്ങളോട് யாராவது உங்களை பார்த்து ഞാൻ ഉണ്ട് நான் இருப்பேன் கூடன்னு சொன்னா, എന്ന് പറഞ്ഞാൽ, அப்படி சொன்னா ഒരു വലിയ ചാർട്ട് പേപ്പർ വാങ്ങിക്കുക, ஒரு பெரிய சார்ட் வாங்கி வச்சுக்கோங்க, അവന്റെ പേര് എഴുതുക, அவங்க പേரை கொட்டை எழுத்துல எழுதுங்க, ടിക്ക് ചെയ്ത് വെക്കുക. வீட்டுல ஒட்டி வைங்க. കാരണം காரணம் ആ പേര് മാത്രമേ കാണാൻ அந்த പറ്റൂ, பேர் மட்டும் தான் இருக்கும், ஆள் இருக்க மாட்டாங்க. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നിങ്ങൾ ഒറ്റയ്ക്ക് നിൽക്കുന്ന ഒരു സമയമുണ്ട്.
நீ தனியாய் நிற்கிற ஒரு நேரம் வரும். ആ സമയം அந்த நேரம் എന്റെ ദൈവം നിങ്ങളോട് സംസാരിക്കും. கர்த்தர் உங்களோடு பேசுவார். എന്റെ ദൈവം നിങ്ങളോട് ഇടപെടും. ஆண்டவர் அப்பொழுது உங்களோடு தொடர்பு ഞാൻ கொள்வார். നിങ്ങളോട് പറയുന്ന പ്രിയപ്പെട്ടവരെ, நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், ഈ എലീശ, இந்த எலிசா സ്തോത്രം, ഇതാ സകലതും വിട്ടിട്ട് எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ഏലിയാവിന്റെ പുറകെ ഓടുക. எலியாவுக்கு பின்னால் ஓடுகிறான். ഏലിയാവ് പറയുന്നു, எலியா சொல்லுகிறான், നീ പൊക്കോ, நீ போ, പക്ഷെ ഒരു കാര്യം, ஆனால் ஒண்ணு, ഞാൻ നിനക്ക് ചെയ്തത് നീ நான் മറക്കരുത്. உனக்கு செய்ததை மறந்து விடாதே. അപ്പോൾ ഒന്നാമത്തെ പ്രത്യേകത, முதல் தனித்தன்மை என்ன? അഭിഷേകത്തിന്റെ വില അറിയാവുന്നവൻ. அபிஷேகத்தின் மகிமையை புரிந்தவன். രണ്ട്, இரண்டாவது, ഏതു ബന്ധങ്ങളുടെ നടുവിലും ദൈവിക ബന്ധത്തെ പവിത്രമായി സൂക്ഷിക്കുന്നവനാണ് എലീശ. எந்த உறவுகளின் மத்தியிலும் கர்த்தரோடு உள்ள நெருக்கத்தை விசேஷமாய் காத்து கொள்ளுகிறவன் தான் எலிசா. ആമേൻ. ஆமென். ചില ആൾക്കാര്, சில நபர்கள் இருக்கிறாங்க, ആരും ഇല്ലാത്തപ്പോ ദൈവം വേണം, யாரும் இல்லைன்னா ஆண்டவர் ஆண்டவர்னு கூப்பிடுவாங்க. എല്ലാരും ഉണ്ടെങ്കിൽ எல்லாரும் இருந்தா ദൈവത്തോട് പറയും, ஆண்டவரை பார்த்து சொல்லுவாங்க, കർത്താവേ കുറച്ച് ദിവസം ஆண்டவரே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. ചില തീരുമാനങ്ങൾ എടുക്കാൻ சில தீர்மானம் எடுக்கணும்னா വെയിറ്റ് ചെയ്യും, ദൈവത്തെ വെയിറ്റ് ചെയ്യിപ്പിക്കും. ஆண்டவரை கூட வெயிட் பண்ண வைப்பாங்க. എന്നാൽ ഞാൻ നിങ്ങളോട് പറയുന്നു, ஆனா உங்களை பார்த்து சொல்றேன், ഈ രാത്രി இந்த இரவு ദൈവിക തീരുമാനങ്ങളിൽ நீ எடுக்கிற தேவனுக்கு அடுத்த தீர்மானங்களில் ദൈവത്തെ വേദനിപ്പിക്കരുത്. ஆண்டவரை ஒருபோதும் வேதனைப்படுத்தக்கூடாது. Praise the Lord. ஆமென். ദൈവം നിങ്ങളെ ചൊല്ലി സന്തോഷിക്കണം. ஆண்டவர் உங்களை நினைத்து சந்தோஷப்பட வேண்டும். പരിശുദ്ധാത്മാവിനോട് പറയുന്നു, ஆவியானவர் என்னோடு சொல்லுகிறார், ദൈവത്തെ സകലത്തെക്കാളും ഉപരിയായി സ്നേഹിക്കുന്ന ചിലരെ ഇതിനകത്ത് ദൈവം അന്വേഷിക്കുന്നു. ஆண்டவரை எல்லாவற்றை விட அதிகமாக மேலாக நேசிக்கிற சிலரை கர்த்தர் இந்த சபைக்குள்ள தேடிக்கொண்டிருக்கிறார். പറയാൻ പറ്റുമോ? சொல்ல முடியுமா அவங்களால? കർത്താവേ, ஆண்டவரே, എല്ലാറ്റിനേക്കാളും ഉപരി எல்லாவற்றை விட அதிகமாக. യേശു പത്രോസിനോട് ചോദിച്ച ചോദ്യം ഇതാ, இயேசு பேதுருவை பார்த்து அந்த கேள்விதான் கேட்டார், ഇവയേക്കാൾ അധികമായി இவர்கள் எல்லாரை காட்டிலும் നീ എന്നെ நீ സ്നേഹിക്കുന്നു. என்னை நேசிக்கிறாயா? ആദ്യം പത്രോസ് പറഞ്ഞു, முதல்ல பேதுரு சொன்னா, യെസ്. ஆமா ஆண்டவரே. അത് ഹൃദയത്തിൽ നിന്നല്ല വന്നത്, വായിൽ നിന്നാ. அது இதயத்திலிருந்து வரல, வாயிலிருந்து வேகமா ஆம் சொல்லிட்டான். രണ്ടാമതും വീട്ടിൽ ചോദിച്ചു, ரெண்டாவது ஆண்டவர் திரும்ப கேட்கிறார், അത് ഹൃദയത്തിൽ കൊണ്ടു. அது அவன் மனதை கொஞ்சம் காயப்படுத்தினது, ஆழமாய் போனது. ഞാൻ നിങ്ങളോട് പറയുന്നു, நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், സകലത്തെക്കാൾ ഉപരി எல்லாரை விட அதிகமாக എന്ത് കിട്ടിയാലും, எது கிடைத்தாலும், ആരെ കണ്ടാലും, யாரை பார்த்தாலும், ഏതൊക്കെ ഇടങ്ങളിൽ നീ ടൈം സ്പെൻഡ് ചെയ്യേണ്ടി വന്നാലും, எந்த சூழ்நிலையில் நீங்கள் நேரம் செலவிட வாய்ப்பு നീ இருந்தாலும் ആരെന്നും മറന്നു പോകരുത്. நீங்கள் யார் என்பதை மறந்து விடக்கூடாது. എലിയാവ് പറയുന്നു, எலியா சொல்லுகிறான், നീ പൊക്കോ, நீ போ, അപ്പന്റെ അടുത്തോ അമ്മയുടെ അടുത്തോ പൊക്കോ, உன் தகப்பனிடத்தோ தாயினிடத்திலே தாராளமாக போகலாம். പക്ഷേ ஆனால் ഞാൻ നിനക്ക് എന്ത് ചെയ്തിരിക്കുന്നു എന്ന് മറക്കരുത്. நான் உனக்கு என்ன செய்தேனோ அதை ஒருபோதும் மறந்து விடாதே. നിന്റെ മേൽ കിടക്കുന്ന അഭിഷേകത്തെ നീ മറക്കരുത്. உன் மேல் இருக்கிற அபிஷேகத்தை மறந்து விடாதே. ഇന്ന് രാത്രി പരിശുദ്ധാത്മാവ് പറയുന്നു, இந்த இரவு ஆவியானவர் சொல்லுகிறார், അഭിഷേകത്തിന് വില കൊടുക്കുന്ന ഒരു തലമുറയെ ദൈവം ഇതിനകത്ത് എഴുന്നേൽപ്പിക്കാൻ വേണ്ടി പോകുന്നു. அபிஷேகத்தை கனப்படுத்துகிற ஒரு தலைமுறையை கர்த்தர் இதற்குள்ளிருந்து எழுப்ப போகிறார். தேவனோடு தேவ சபையோடு உங்களை நெருக்கமாக இணைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை மேலானதாக மாறும். ஏதாகிலும் நேரங்கள் சொல்லும் பொழுது எங்களோடு வந்து இருங்கள். நேரத்தில் சொல்லும் பொழுது வந்து ஜெபியுங்கள். அபிஷேகத்தின் அளவை கர்த்தர் அதிகப்படுத்துகிறார். அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார், அதை அதிகப்படுத்துவார். அபிஷேகத்தின் விலை அறிந்தவர்களாய், அபிஷேகத்தின் மதிப்பு அறிந்தவர்களாய், அழைப்பின் மதிப்பை அறிந்தவர்களாய் இனி உள்ள நாட்களிலே ஆண்டவரே அதன்படி நடந்து கொள்வோம் என்று அர்ப்பணிக்கிறவர்கள் வலது கரத்தை உயர்த்துங்க. ரிஹா ரப கஷி அந்தரவலவா ஹalleluya ஹalleluya. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நின்று இறுதியாய் ஜெபித்து முடிக்க போகிறோம். ஹalleluya ஹalleluya. Ah
தகப்பனே, இந்த இரவு நேரத்துல யார் யாரோடெல்லாம் பேசினீரோ, அது மாத்திரமல்ல இந்த இரவு நேரத்தில் இந்த ஆராதனையில் வந்து கலந்து கொண்ட ஒவ்வொருவரோடும் இன்று இரவு அவர்கள் வீட்டிற்கு சென்ற பிற்பாடும் நீ தொடர்ந்து இடைப்பட வேண்டும் என்று அடியான் ஜெபிக்கிறேன். அவர்களோடு கூட நீர் பேசுவீராக, வசனத்தின் மூலம் பேசுவீராக, ஆண்டவரே சொப்பனங்களின் மூலம் பேசுவீராக. நீர் இந்த சபைக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீர், ஜெபிக்கிற வேளையிலே தரிசனங்களை தருவேன் என்று சொல்லி இருக்கிறீர். அப்படிப்பட்ட தரிசனங்களோடு சில பேரோடு பேசுவீராக ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் ஜெபித்து வருகிறபடி இதுவரைக்கும் கண்டிராத அளவில் இந்த சபை உம்முடைய மகிமையை பார்க்கும் என்று வாக்கு பண்ணி இருக்கிறீர். அதை சீக்கிரத்திலே கர்த்தர் செய்தருளுவீராக. இதுவரைக்கு கண்டிராத விதத்தில் இந்த சபையிலே உம்முடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துவேன் என்று நீர் இன்றைக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீர். அதை சீக்கிரத்திலே எங்களுக்கு நடைபெற்று அதை நடத்தி தருவீராக என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்பும். திருப்தியோடும் சமாதானத்தோடும் மகிழ்ச்சியோடு வீடுகளுக்கு செல்லட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரசன்னம் கூட இருக்கட்டும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் சந்தோஷம் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்று சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. போய் வாருங்கள். God bless you.